எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, நேற்று மின்றி என்று மாறாத தேவனே, ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சி சந்தோஷமான இந்த உயிர்த்தெழுந்த காலை நேரத்தில் அப்பா உமக்கு ஆராதனை செய்ய உம்முடைய ஆலயத்தில் எங்களை கொண்டு வந்ததுக்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த நேரத்தில் நாங்கள் எல்லாரும் உற்சாகத்தோடும் உண்மையோடும் ஆவியோடும் ஒரு மனமாய் நிறைந்த ஆண்டவரே அப்பா, பரிசுத்த அலங்காரத்தோடும் பயபக்தியோடும் என் தேவனுக்கு ஆராதனை செய்ய நீர் எங்களுக்கு கிருபை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. உம்முடைய கிருபை இதுவரை தாங்கினது ஆண்டவரே, உம்முடைய கிருபை இதுவரை நடத்தினது ஆண்டவரே, இதுவரை பலப்படுத்தி சகாயம் பண்ணினீங்க ஆண்டவரே. இனிமேல் கத்த உம்முடைய கிருபையும் பலனும் தேவைப்பா. இந்த காலை நேரத்தில்ப்பா நாங்கள் எல்லாரும் உற்சாகத்தோடு தேவ பலனை பெற்று ஆண்டவரை உண்மையோடு உமக்கு ஆண்டவர் ஆராதனை செய்ய நீர் எங்களுக்கு கிருபை தர முடியாது செபிக்கிறோம் ஐயா. நீ நடத்தி வந்த எந்த ஒரு பாதைகளை நாங்கள் மறந்து விடாதபடி ஆண்டவரை உற்சாகத்தோடு உமக்கு ஆராதனை செய்ய எங்களுக்கு கிருபை தர முடியாது செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. புத்தி உள்ள ஆராதனை எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. நன்றி உள்ள ஆராதனை செலுத்த கிருபை தாங்கப்பா. அப்பா எல்லாரையும் நீங்கள் கொண்டு வாருங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால எல்லா தட்டுகளையும் மாற்றி ஆண்டவரை அப்பா எல்லா பிள்ளைகளையும் நீ குடும்பமாய் கொண்டு வருமப்பா. நீர் விரும்பக்கூடிய ஆராதனை நாங்கள் எல்லாரும் அப்பா ஏறெடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆராதனை விடுதலை வெளிப்படட்டும் ஐயா. ஆராதனை தெய்வீக வல்லமை இறங்கட்டும் ஐயா. ஆராதனை தடைகள் மாறட்டும் ஐயா. ஆராதனை சத்துடைய வல்லமைகள் ஆண்டவரே முறியடிக்கப்படட்டும் ஐயா. தேவ ஆவியான இந்த இடத்துல நீ வல்லமை இறங்க முடியாது செபிக்கிறோம் ஐயா. அற்புதத்தின் தேவனாக ஆண்டவரே, அதிசயத்தின் தேவனாக, மகிமையை காண வைக்கிற தேவனாக நீர் எங்கள் மத்தியில் இறங்க முடியாது செபிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, இந்த இடத்தில் வருகிற எல்லாரும் ஆண்டவரே மன நிறைவோடு போக உதவி செய்வீராக, விடுதலையோடு போக உதவி செய்வீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நீரே கத்தாவே ஆராதனை ஒவ்வொரு பொதி ஆசீர்வாதம் தருவதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய ஜனங்களை எல்லா தடைகளையும் மாற்றி நீ கொண்டு வருவதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. தேவனே, வார்த்தை பொதி ஆசீர்வதித்தாங்க தாசனை மறைத்து வெளிப்படுவீராக. ஆவி ஆத்ம சரத்தை பலப்படுத்துவீராக. கர்த்தருடைய ஆவியானவர் உம்முடைய மகனை மறைத்து நீ பேச முடியாது செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவர், எங்களுக்கு வேண்டிய வார்த்தையை இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரை எங்களுக்கு வேண்டிய வார்த்தையை உம்முடைய தாசனை மறைத்து நீ தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. உம்முடைய வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமென் என்று ஏற்றுக்கொண்டாண்டவரை அதன்படி வாழ எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. கீழ்ப்படியை கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே, சாட்சியாய் வாழ கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே, மை துதிக்கிறோம் ஐயா. ஆவிக்கிற வாழ்க்கையில் ஆண்டவரை அன்னது நாங்கள் வளர எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே, நல்ல நிலத்தில் விழுந்த விதையை போல ஆண்டவரை ஆண்டவரே நாங்கள் 30 60 100 பலன் கொடுக்க எங்களுக்கு கிருபை தர முடியாது செபிக்கிறோம் ஐயா. தகப்பனே, ஸ்தோத்திரம் அப்பா. நீரே வார்த்தையை கொண்டு தாசனை மறித்து வெளிப்படுறதுக்காய் ஸ்தோத்திரம். மொழிபெயர்க்கிற மகனை நீ பலப்படுத்துறதுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, மை துதிக்கிறோம் ஐயா. இந்த ஆராதனை எல்லாருக்கும் ஆசீர்வாதம் தருவதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. எல்லாவற்றையும் உங்கள் கரத்தில் தருகிறேன் ஆண்டவரே, நீ பொறுப்படுத்திக் கொள்வீராக. மகிமை கன துதி எல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராமே. ஒரு சில பாடலை பாடி ஆண்டவரை தொடர்ந்து ஆராதிப்போம். ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே. ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை நித்தியரே, ஆராதனை சத்தியரே, ஆராதனை நித்தியரே, ஆராதனை சத்தியரே, காக்கும் தேவனே, சத்தியம் பேசும் ராஜனே, ஆராதனை ஆராதனை. நித்தமும் காக்கும் தேவனே, சத்தியம் பேசும் ராஜனே, ஆராதனை ஆராதனை. ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே,
ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் மட்டும்தான் நித்தியமான தேவன். ஹல்லேலூயா. அவரே சத்திய தேவனாயிருக்கிறார். ஆமென். அவர் உன்னத தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தேவன் உண்மையா நாம் ஆராதிப்போம் சொன்னா கர்த்தர் நம்மை தொடர்ந்து அற்புதமாய் நடத்த வல்லமுள்ள தேவன். ஹல்லேலூயா. ஒரு ஹிந்தி பாடலை பாடலாம். சேனாவோ யெகோவா. सेनाओं का यहोवा हमारे संग संग है, याकूब का परमेश्वर हमारा ऊंचा गढ़ है। सेनाओं का यहोवा हमारे संग संग है, याकूब का परमेश्वर हमारा ऊंचा गढ़ है। जिसने आकाश बनाया, जिसने पृथ्वी बनाई, जिसने आकाश बनाया, जिसने पृथ्वी बनाई, जो सर्वशक्तिमान प्रभु है, वो यहोवा हमारे संग संग है। जो सर्वशक्तिमान प्रभु है, वो यहोवा हमारे संग संग है। सेनाओं का यहोवा हमारे संग संग है, याकूब का परमेश्वर हमारा ऊंचा गढ़ है। सेनाओं का यहोवा हमारे संग संग है, याकूब का परमेश्वर हमारा ऊंचा गढ़ है। समुद्र को जिसने डुबाया, जंगल में मार को निकाला, समुद्र को जिसने डुबाया, जंगल में मार को निकाला, जो वायदे को करता है पूरा, वो यहोवा हमारे संग संग है। जो वायदे को करता है पूरा, वो यहोवा हमारे संग संग है। तो सेनाओं का यहोवा हमारे संग संग है, याकूब का परमेश्वर हमारा ऊंचा गढ़ है। सेनाओं का यहोवा हमारे संग संग है, याकूब का परमेश्वर हमारा ऊंचा गढ़ है। लाजर को जिसने जिलाया, जक्कई को जिसने बचाया, लाजर को जिसने जिलाया, जक्कई को जिसने बचाया, तो जिसके लिए सब कुछ संभव, ओ यहोवा हमारे संग संग है। ओ जिसके लिए सब कुछ संभव, ओ यहोवा हमारे संग संग है। ओ सेनाओं का यहोवा हमारे संग संग है, याकूब का परमेश्वर हमारा ऊंचा गढ़ है। सेनाओं का यहोवा हमारे संग संग है, याकूब का परमेश्वर हमारा ऊंचा गढ़ है। समुद्र को जिसने डुबाया, जंगल में मार को निकाला, समुद्र को जिसने डुबाया, जंगल में मार को निकाला, जो वायदे को करता है पूरा, वो यहोवा हमारे संग संग है। जो वायदे को करता है पूरा, वो यहोवा हमारे संग संग है। तो सेनाओं का यहोवा हमारे संग संग है, याकूब का परमेश्वर हमारा ऊंचा गढ़ है। सेनाओं का यहोवा हमारे संग संग है, याकूब का परमेश्वर हमारा ऊंचा गढ़ है। लाजर को जिसने जिलाया, जक्कई को जिसने बचाया, लाजर को जिसने जिलाया, जक्कई को जिसने बचाया, जिसके लिए
याकूब का परमेश्वर हमारा ऊंचा गढ़ है, सेनाओं का यहोवा हमारे संग संग है। याकूब का परमेश्वर हमारा ऊंचा गढ़ है, सेनाओं का यहोवा हमारे संग संग है। याकूब का परमेश्वर हमारा ऊंचा गढ़ है, सेनाओं का यहोवा हमारे संग संग है। याकूब का परमेश्वर हमारा ऊंचा गढ़ है। எல்லாரும் கரங்களை தட்டி ஆமென். நம்முடைய ஆண்டவர் நமக்கு துணையா இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம். சேனைகளின் கர்த்தாவே, நீர் எங்களோடு கூட இருக்கிறீங்க அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. யாக்கோபின் தேவன் எங்களுக்கு எப்பொழுதும் துணை இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் அப்பா. லாசருவை அப்பா ஆண்டவரே உயிரோடு எழுப்பின தேவன் ஆண்டவரே, எங்களோடு இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். ஒரு பாடலை கூட பாடி ஆண்டவரை உற்சாகத்தோடு ஆவில நிறைந்த ஆண்டவருக்கு ஆராதனை செய்வோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். ஆமென். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் நம்மை அற்புதமாய் நடத்தினார், நிறைய நன்மை செய்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அந்த நன்மைகளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி இருந்த இருதயத்தோடு அவரை ஆராதிப்போம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம், தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம், தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே, ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே, என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே.
தூயவரே சுவையே ஆராதிக்க வந்தோம் அன்பு ஆமென். எல்லாரும் ஹalleluya. யெகோவா தேவனே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே துதிகான மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே துதிகான மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுவே சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுவே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே மறுரூபத்தின் இதயத்தை மறுரூபமாக்கும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்
உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மையே நாங்கள் தொழுது விழுகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த நேரத்தில் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிற எந்த ஸ்தானத்திலும் நீ வருவேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. எங்கள் ஆராதனையில் எல்லா தடைகளை மாற்றி என் தேவன் வல்லமே இறங்குவீராகப்பா. நீ இறங்குவீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய கிருபையினால் ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால் எங்களை இதுவரை நடத்தி வந்தீரே அப்பா. உம்முடைய பலனை அனுதினம் தந்தீரே ஆண்டவரே. சமாதானத்தின் தேவனாய் இருந்தீரே அப்பா. எங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் இதுவரை தந்தீரே தேவனே. சுகபல ஆரோக்கியத்தை தந்தீரே, நன்றி அப்பா. வேலை செய்ய பலன் தந்தீரே, நன்றி அப்பா. பிள்ளைகள் எக்ஸாம் எழுத ஞானத்தை பலனை தந்தீரே, மக்கு ஸ்தோத்திரம் ஐயா. தேவனே, போகிற வரிகள் எல்லாம் ஆண்டவரே, எங்கட பிரயாணத்தில் எல்லாம் கூட இருந்தவரே, நன்றி அப்பா. எஸ் லோர்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடு, கொஞ்ச நேரம் ஆண்டவர் நன்றி செலுத்துவோம். அவன் நல்லவர், அவன் நல்லவர், அவன் நல்லவர். ஹல்லேலூயா, ஆமென். அவர் பரிசுத்தர், பரிசுத்தர். எல்லா தடைகளும் மாறட்டும் ஆண்டவரே. ஓ, எங்களுக்கு நன்மை செய்த தேவன் ஆண்டவரே. எங்கள் மேலே கிருபை பாராட்டின தேவன் ஆண்டவரே. எங்கள் மேலே இரக்கம் பாராட்டின தேவன் ஆண்டவரே. எங்கள் மேலே தயவு பாராட்டின தேவனையா. ஓ, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. பலன் இல்லாத நேரத்தில் உங்க பலத்தை தந்தீரே, நன்றி அப்பா. சோர்ந்து போன நேரமெல்லாம் ஓ, உம்முடைய பலத்தை தந்தீரே, நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுடைய ஸ்தோத்திர பலிகளை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்போ உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே உம்மை துதிக்க உம்முடைய கிருபை குடிப்பீராக. உம்முடைய நாமத்தை உயர்த்த உம்முடைய பிள்ளைகளுக்கு பலம் குடிப்பீராக. எல்லா பலகீனங்கள், எல்லா தடைகள் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் மாறட்டும் ஆவியானவரே. துதிகான மகிமையை நாங்கள் முழு மனதோடு செலுத்த எங்களுக்கு என் தேவன் கிருபை தருவீராக. உடவலவர தீரவரவ சந்தலவ உடா. ஓ, ஹல்லேலூயா. துதிக்கு பாத்திரரை, மகிமைக்கு பாத்திரரை, கனத்துக்கு பாத்திரரை, ஆராதனைக்குரியவரை நாங்கள் முழு மனதோடு ஆராதிக்க என் தேவன் எங்களுக்கு கிருபை தாரு, கிருபை தாரு. உடவலவல தீரவலவலவலவா. ஒவ்வொரு உள்ளங்களையும் மறுரூபமாக்குவீராக, ஒவ்வொரு உள்ளங்களையும் மறுரூபமாக்குவீராக. உம்முடைய பிள்ளைகள் வந்திருப்பது சமூகம் தகப்பனே. உம்முடைய ஆலயத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீ மறுரூபமாக்குவீராக. ஆவியை உயிர்ப்பிப்பீராக. பலகீனங்களை எடுத்து விடுவீராக. கர்த்தருடைய ஆவியானுடைய வல்லமை ஒவ்வொரு மேலே இறங்கட்டும் ஆவியானவரே. வீல வர வரவ சபல வர வர தீரவல வல வல வலவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ் லார்ட். துதிகன மகிமை எல்லாம் நம்ம முழு மனதோடு அப்பாவுக்கு செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீ கடந்த அப்பா இந்த மாதம் முழுவதும் அப்பா இதுவரையிலும் ஆண்டவரே ஹல்லேலூயா ஆண்டவரே நீ கூட இருந்தீங்கப்பா. நீ குறைவில்லாமல் நடத்தினீங்கப்பா. வேதனைகள் பாடுகள் வந்த நேரத்திலையும் கைவிடாதபடி துணையாய் நின்றீங்கப்பா. ஆண்டவரே ஆற்றுகிறவராய் இருந்தீங்க, தேற்றுகிறவராய் இருந்தீங்கப்பா, பலப்படுத்துகிறவராய் இருந்தீங்கப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எல்லாரும் ஆண்டவரே கரங்களை தட்டு ஒரு விசி கூட ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்துவோமா. நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சம்பூரண ஆசீர்வாதத்தால ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை நீ திருப்திப்படுத்தவுமால முடியும் ஆண்டவரே. சம்பூரண ஆசீர்வாதத்தால ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை திருப்திப்படுத்தவுமால முடியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. முழு மனதோடுமை ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய சம்பூரண ஆசீர்வாதம் பொழிவதாக. உம்முடைய சம்பூரண கிருபை இறங்குவதாக. உம்முடைய தேவ பலன் இறங்கட்டும் ஆண்டவரே. எஸ் லார்ட். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வணங்குகிறோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் வாழ்க, உம்முடைய நாமம் வாழ்க, உம்முடைய நாமம் வாழ்க ராஜா. எங்கள் மூலம் உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆவியானவரே. எஸ் லார்ட். ஹல்லேலூயா. எல்லாரும் தயவை எழும்பி நிற்போம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எத்தனையோ பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது. ஹல்லேலூயா. அந்த நேரத்தில் நம்ம அப்பா நம்ம கூடவே இருந்து நடத்தி வருகிறார். செங்கடல்கள் நமக்கு முன்பாக வருகிறது. ஓ, யோர்தான்க நமக்கு முன்பாய் வந்த போதிலும், எரிகோ வந்த போதிலும் ஐயா அதை எல்லாம் மாற்றுகிற தேவனாய் முன் வந்தாரு. உடவாரவா சந்தலாரவா. நம்முடைய தொழில ஏசப்பா கூட வந்தாரு.
சத்துருக்கள் மத்தியில கர்த்தர் ஆமென் வல்லமையை வெளிப்பட்டாரு. விக்கவா ரபலபராதியாதாரா. நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் இதுவரையிலும் அவருடைய இரத்த கோட்டைகளை மறைத்து பாதுகாத்தாரு. அந்த தேவன் நல்லவர். எல்லாரும் முடிந்தால் கரங்களை உயர்த்து அப்பாவை நன்றி நிறைந்த இருதயத்தை துதிங்க. அப்பா ஒரு வேளை கூட ஆகாரம் குறையில்லாதபடி நீங்க என் குடும்பத்தை போஷித்தது நன்றி என்று சொல்லுங்க. ஏசப்பா ஆண்டவரே, நான் வாகனத்தில் போன போதெல்லாம் என்னை கூட இருந்து காத்தீங்கப்பா. ஆண்டவரே, என் புளிய பாதையில கூடவே இருந்தீங்கப்பா. எஸ் லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவரே, என் தேவலை சந்தித்தீங்கப்பா. நன்றி 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 நன்றி. ஓ தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அனுதினோட கிருபை தந்து நம்மை இதுவரை நடத்தினாரே, நம்மை அப்பா ஆதரித்தாரே, நம்மை ஜெயமாய் நடத்தினாரே, வெட்கப்படுத்தாதபடி நமக்கு அற்புதம் செய்தாரே. எல்லாரும் கரங்களை தட்டி உடவரவர் அதிரதாரவர் சந்தளவ உடா அவர் நன்மையா நீவுகளால் நம்மை இதுவரை நிரப்பி நடத்தினாரே. அந்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஓ அவருடைய திருக்கரத்தால் எங்களை தாங்கி நடத்தினதுக்காய் நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கிறேன். இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கிறேன். இயேசுவே, 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 இயேசுவே. நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்தில் நாட்டவருக்கு நன்றி செலுத்து. Yes, hallelujah. அளவில்லா அன்பிற்காக திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் தேவனே முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீர் தந்ததற்கா திருக்கரம் என்னை தாங்கி தேவனே கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீர் தந்ததற்கா எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் மத்தியில்
பந்தி ஆயத்தப்படுத்தி அன்பாக கனம் பண்ணினே எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் மத்தியில் பந்தியாயத்தப்படுத்தி அன்பாக கனம் பண்ணினே பாடல்களோ பாடல்களோ என் உயிர் காலம் முழுதோ ரட்சிப்பை உயர்த்திடுவே என்ன நான் செலுத்திடுவேன் ஆயிரம் பாடல்களோ என் உயிர் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவேன் செலுத்திடுவேன் ஆயிரம் பாடல்களோ என் உயிர் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவேன் என்ன நான் செலுத்திடுவேன் தேவனே நன்றி நன்றி நாதா
அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா தேவனே. அளவில்லா அன்பிற்காக எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Yes, hallelujah. Amen. திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளில் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீங்க தந்திருக்கிறீங்கப்பா. முன்னேறி செல்வதற்கு கடும் பிரச்சனையிலும் வேதனையிலும் பாடுகளிலும் முன்னேறி செல்வதற்கு ஆண்டவரே நீர் எங்களுக்கு பலத்தை தந்திருக்கிறீர், பலனை தந்திருக்கிறீர். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. எதிர்க்கிறவன் முன்பிலும் தள்ளினவர் மத்தியிலே ஓ பந்தய நியாயத்தைப்படுத்தி அன்பால் கனம் பண்ணுகிறீர். ஓ ரபா சந்தன ரிபா ரபா 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 கபபரி பரபோ. ஆமென் ஆமென் ஹalleluya. எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஓ சங்கீதக்காரன் சொல்லுகிறானே, கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு நான் என்ன செலுத்துவேன்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவன் நாமத்தை தொழுது கொள்ளுவேன் என்று சொல்லுகிறான். பக்தன் பாடும் பொழுது என்ன நான் செலுத்திடுவேன், என்ன நான் செலுத்திடுவேன்? 1000 பாடல்களோ 1000 பாடல்களோ என் உயிர் காலம் முழுவதும், என் உயிர் காலம் முழுவதும் அன்பால் கனம் பண்ணுகிறேன். ஓ ரட்சிப்பை உயர்த்திடுவேன். ஓ ரபா சந்தன ரபா 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 கபப ரபா ரபா இட ரபா 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 சதர ரபா ரிபா ரபா ரபா ரபா. ஆமென் 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 ஹalleluya. எல்லா உள்ளங்களும் ஆண்டவரை நன்றி செலுத்தட்டும், எல்லா உள்ளங்களும் கர்த்தருக்கு நன்றி செலுத்தட்டும். ஆமென் 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 ஹalleluya ஹalleluya. ஓ தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. ஹalleluya. எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ பாடுகள் ஆண்டவரே உங்களுடைய வாழ்க்கையில் வந்த நேரத்தில் ஆண்டவரே முன்னேறி செல்வதற்கு ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு பலனை தந்தீங்கப்பா. நன்றி தெய்வமே. ஓ ரபா சந்தன ரபா பரி பரப ரப 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 ரப. தேவனே மை உயர்த்துகிறோம் ஐயா. ஹalleluya ஹalleluya. இந்த 10வது மாதத்தின் கடைசி வாரத்தில் வந்திருக்கிறோம். தேவன் எவ்வளவு நல்லவராய் நம்முடைய வாழ்க்கையில் இருந்திருக்கிறார். ஹalleluya ஹalleluya. எத்தனை எதிர்ப்புகள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பாடுகள் நமக்கு நேரே வந்த நேரம் எல்லாம் அவன் நம்மதில் எல்லாரும் நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறார், நம்மை விடுவித்திருக்கிறார். ஹalleluya ஹalleluya. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி தகப்பனே. ஹalleluya. நீ நடத்தி வந்த பாதைகளுக்காக நன்றி ஆண்டவரே, நீ நடத்தி வந்த பாதைகளுக்காக நன்றி ஐயா. ஹalleluya. அவ்வளவு மகிமையான இரங்களை நடத்தி வந்து ஹalleluya. கைவிடாதபடி என் கைகளை பிடித்து நீ நடத்தி வந்து தாங்கினே. மக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. उस अनुग्रह के बीच में हम सब लोग अभी तक आराधना में शामिल है. இந்த கிருபை நடுவில் நம்ம எல்லாரும் ஆராதனையில் இணைந்திருந்தோம். अभी हम थोड़े समय वचन सीखने जा रहे हैं. இப்போ நம்ம கொஞ்ச நேரம் வசனத்தை படிக்க போகிறோம். आज का सब्जेक्ट रहेगा இன்றைக்கு உண்டான தலைப்பு मृत्यु से पहले. மரணத்துக்கு முன்பதாக. सब लोग ध्यान से सुनना. हमारे जीवन एक दिन तो अंत होता ही है. எல்லாரும் கவனமா கேளுங்க. நம்மளுடைய வாழ்க்கை ஒரு நாள் அமேன் முடியும். हाँ,
लेकिन बाइबल कुछ बात सिखाती है, मृत्यु से पहले आपको और मुझे कुछ करना है। ஆனா வேதம் நம்மளுக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுக்குது. மரணத்துக்கு முன்பதாக நம்மளுக்கு சில காரியங்கள் நம்ம செய்யணும். हर एक कोई व्यक्ति अपना सांस को कभी पकड़ के रख नहीं सकता। ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய சுவாசத்தை பிடித்து வைக்க முடியாது. ये बुद्धिमान हो मूर्ख हो, कोई भी अपने सांस को पकड़ के नहीं रख पाएगा। அவன் ஞானவானா இருந்தாலும் முட்டாளாக இருந்தாலும் அவனுடைய சுவாசத்தை அவன் பிடித்து வைக்க वो முடியாது. ज्ञानी हो सकता है और मूर्ख भी हो सकता है, अपना सांस को रोक नहीं सकता। அவன் ஞானவானா இருக்க முடியும் அல்லது அவன் புத்திஹீனமா இருக்கலாம். அவன் சுவாசத்தை பிடித்து வைக்க वो முடியாது. धनवान हो सकता है, वो गरीब भी हो सकता है, अपने श्वास को पकड़ के नहीं रख सकता। அவன் பணக்காரனா இருக்கலாம், ஏழையா இருக்கலாம், ஆனால் தன்னுடைய சுவாசத்தை பிடித்து வைக்க முடியாது. मैं आज आप लोगों को समय के मुताबिक मैं 3 या 4 लोगों के बारे में बताऊंगा। वो लोग मरने से पहले क्या करके गया है, वो बात हमारे जीवन में सीख के लेना है। இன்றைக்கு நான் சமயத்துக்குள்ளாக நான் 3 நாள் நபர்களை பத்தி சொல்ல போகிறேன். அவங்க மரணத்துக்கு முன்பதாக என்ன செய்தாங்க என்று. हम सबको मालूम है हम एक दिन अंत का दिन देखने वाला நம்ம है, எல்லாருக்கும் தெரியும் நம்ம ஒரு நாள் அந்த முடிவின் நாளை நம்ம பார்க்க போகிறோம். लेकिन ये किसी को डराने वाला नहीं है कि विश्वास को जगाने वाला और आशा को बढ़ाने वाला मैसेज है। ஆனா இது பயம்படுத்துகிற ஒரு பிரச்சாரம் அல்ல. இது விசுவாசத்தையும் பலத்தையும் பெருக செய்கிற ஒரு हम सबको मालूम है हमारा अंत एक दिन प्रभु ने स्थिर किया है, நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்மளுடைய முடிவை தேவன் ஒரு நாள் நியமித்திருக்கிறார். लेकिन बड़ा दुख की बात यह है, ஆனா அதுல துக்கமான காரியம் என்ன என்றால் ऐसे ही मर जाना बड़ी दुख की बात है। அப்படியே மரித்து போறது ஒரு துக்கமான காரியம். वचन के अनुसार नहीं मारना एक दुख की बात है, வசனத்தின்படியாக மரிக்காவிட்டால் அது ஒரு துக்கமான காரியம். और कुछ करने का बच गया वो मर गया वो दुख की बात है। ஒரு ஏதாவது காரியம் செய்யாமல் மரித்து விடுவது ஒரு துக்கமான காரியம். आइए आज के ध्यान के लिए पढ़ेंगे, வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். इब्रानी के पत्री उसकी 9 का 27 वचन को लेंगे। எபிரேயரின் புத்தகம் 9:27 படிக்கலாம். कोई भी एक बाइबल खुल के तमिल में पढ़िए। யாராவது ஒருவர் தமிழ்ல பைபிள் திறந்து படிக்கலாம். हाँ, प्रभु के नाम की स्तुति हो। ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. हम सबको एक दिन मरना है, நம்ம எல்லாருக்கும் ஒரு நாள் மரிக்கணும். मृत्यु के बाद हमारा न्याय भी हो सकता है। மரணத்துக்கு பின்பதாக நம்மளுடைய நியாய தீர்ப்பும் உண்டாகும். हम सब लोग जानना चाहिए कि ये धरती में हम चाहे जितने दिन जीवित रहने से भी, ஒரு காரியத்தை நம்ம அறிந்து கொள்ளணும். இந்த பூமியில நம்ம எத்தனை நாள் வாழ்ந்தாலும், कितने भी ताकतवर रहने से भी, எவ்வளவுதான் பலவானாக இருந்தாலும், कितने भी सुविधावान रहने से भी, எவ்வளவுதான் வசதிகள் வாய்ப்புகள் இருந்தாலும், एक दिन मरेंगे। ஒரு நாள் நம்ம மரித்து போவோம். उसके बाद मृत्यु का न्याय भी की जाएगी। அதுக்கு பிறகுதாக நியாய தீர்ப்பும் உண்டாகும். हमारे कामों के अनुसार, நம்மளுடைய கிரியை நிமித்தமாய், हमारे स्वभाव के अनुसार, நம்மளுடைய சுபாவத்தின் हमारे காரணமாய், समर्पण के अनुसार, நம்மளுடைய சமர்ப்பணத்தின் காரணமாய், छोटे मृत्यु हो बड़े मृत्यु हो, सबको प्रभु के सिंहासन के सामने खड़ा होना है। சின்ன மரணமாகட்டும் பெரிய மரணமாகட்டும் எல்லாருக்கும் சிங்காசனத்தின் முன்பதாக நிற்க வேண்டியதாக இருக்கும். प्रकाशित वाक्य 20 का 12 वचन कहता है, ஆமென். வெளிப்படுத்தின விசேஷ 20 का 12 कहता है, ஆமென். 20:12 சொல்லுகிறது. प्रकाशित वचन 20 का 12 में लिखा है, छोटे हो बड़े हो हर एक मृत्यु व्यक्ति प्रभु के सिंहासन के सामने खड़ा होगा और पुस्तक मान खुलाया जाएगा। வெளிப்படுத்தின விசேஷம் ஆமென் 20:12 சொல்லப்படுகிறது. எல்லாரும் நியாய சிங்காசனத்துக்கு முன்பதாக நிற்க வேண்டியதா இருக்கும். मेरे प्यारे प्रभु के लोग, हम एक दिन मरेंगे और मृत्यु व्यक्ति भी जी उठेगा और विचार के बाद उसको स्थान दिया जाएगा। பிரியமானவர்களே, நம்ம எல்லாரும் மரித்து போவோம். மரித்த மனிதன் திரும்ப உயிர் தெழுந்து எல்லாரும் அந்த சிங்காசனத்துக்கு முன்பதாக நிற்போம். किंतु मसीह व्यक्ति को मरना एक लाभ है बोल के पौलुस कहता है। ஆனால் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஆமென் மனிதன் மரித்து போகிறது அவனுக்கு லாபமான காரியம். पौलुस कहता है मृत्यु मेरे लिए लाभ है, फायदा है। ஆமென். பிரேரித்த பவுல் இப்படியாக சொல்கிறான், மரித்து போறது எனக்கு லாபம். और दाऊद कहता है मृत्यु बहुमूल्य वस्तु है। அப்புறம் தாவீது இப்படியாக சொல்லுகிறான், எனக்கு மரித்து போறது ஒரு பெரிய ஒரு ஆமென் gift மாதிரி. मसीह जिंदगी मृत्यु से शुरू होती है और அப்புறம் கிறிஸ்துவ வாழ்க்கை மரணத்துக்கு பின்பதாக தான் ஆரம்பிக்கிறது. हमारा स्वभाव को चेंज करना है तो, நம்மளுடைய சுபாவத்தை மாற்றணும் என்றால், हमारा बात में परिवर्तन आना है तो, நம்மளுடைய பேச்சில மாற்றங்கள் உண்டாகணும் हमारे என்றால், जीवन में बदलाहट होना है तो, நம்மளுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டாகணும் हम என்றால், कुछ बातों के लिए मरना होगा। நமக்கு சில காரியத்துக்காக மரித்து போவது அவசியமா இருக்கிறது. उदाहरण के लिए, ஆமென். ஒரு உதாரணத்துக்காக, यीशु मसीह महिमा को धारण करने से पहले இயேசு கிறிஸ்து
மகிமை அடைவதற்கு முன்பதாக यीशु मसीह रूपांतर होकर पिता के सिंहासन में उठाए जाने से पहले இயேசு வந்து மறுரூபமாகப்பட்டு கொள்ளப்படுவதற்கு முன்பதாக ये शरीर में ये धरती में शरीर में रहने के समय मृत्यु को देखना पड़ा। இந்த இந்த உலகத்தில் தன்னுடைய சரீரத்துல மரணத்தை அனுபவிக்க வேண்டியதா இருந்தது। आपके जीवन मेरे जीवन दूसरों के लिए रूपांतर होना चाहिए तो என்னுடைய வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கை மத்தவங்களுக்காக மறுரூபமாக இருக்கணும் என்றால் कुछ विषय के लिए हमको मर जाना होगा, சில காரியங்களுக்காக நமக்கு மரிக்க வேண்டியதாக இருக்கும்। कुछ विषय के लिए मर देना होगा, खुद को मार देना होगा। சில காரியங்களுக்காக மரித்து சில காரியங்களுக்காக நம்மளை அடிக்க வேண்டியதாக இருக்கும்। पौलुस कहता है मैं प्रतिदिन मरता हूं। ஆமென்। பவுல் சொல்கிறார் நான் ஒவ்வொரு நாளும் நான் மரித்து போகிறேன்। प्रभु को संतुष्ट करने के लिए खुद को मार देना तो मार दूंगा। ஆண்டவரை சந்தோஷப்படுத்தும்படிக்காக என்னை அடிக்க வேண்டும் என்றால் நான் அடிப்பேன் என்று शोभापदेशक 8 का 8 वचन में लिखा है। பிரசங்கி 8:8 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது। शोभापदेशक 8 का 8 वचन क्या कहता है? பிரசங்கி 8:8 இப்படியாக சொல்லுகிறது, दुनिया में कोई भी इंसान आज तक जन्म नहीं लिया है कि अपना सांस को कंट्रोल करके रखने के लिए। உலகத்தில் யாரும் இதுவரைக்கும் பிறக்கவில்லை தன்னுடைய சுவாசத்தை அடக்கிக் கொள்ளும்படிக்காக யாரும் चाहे பிறக்கவில்லை। कितने बड़ा धनवान व्यक्ति क्यों ना हो, எவ்வளவு பெரிய பணக்காரனாக चाहे இருக்கட்டும், कितने बड़ा फेमस व्यक्ति क्यों ना हो, எவ்வளவு பிரசித்தமான ஒரு நபராக இருக்கட்டும், आज तक दुनिया में एक भी व्यक्ति ने अपने सांस को अपने कंट्रोल में रखने के लिए இதுவரைக்கும் தன்னுடைய சுவாசத்தை தன்னுடைய கரத்தில் வைக்கிற நபர் இல்லை। ऑक्सीजन लगा के रखने से भी, ஆக்சிஜன் வைத்து நம்ம இருந்தாலும், पैसा खर्च करके रखने से भी, பணங்களை கொடுத்து बुद्धि வைத்திருந்தாலும், को इस्तेमाल करके रखने से भी நம்மளுடைய ஞானத்தை பயன்படுத்தி நம்ம வைத்திருந்தாலும் आप और मैं अपना सांस को रख नहीं पाएंगे। நீங்களும் நானும் நம்மளுடைய சுவாசத்தை நம்ம அடக்கிக் கொள்ள முடியாது। पढ़िए पढ़िए। ஆவியை விடாதிருக்கிறது ஆவியின் மேல் ஒரு மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை, हाँ, மரண நாளின் மேலும் அவனுக்கு அதிகாரம் இல்லை, அந்த அந்த போருக்கு நீங்கி போவதும் இல்லை, துன்மார்க்க விடுவிக்க मृत्यु को आयत में रखने के लिए मनुष्य के पास अधिकार नहीं है। மரணத்தை அதிகாரத்தில் வைக்கிறதுக்கு மனிதனுக்கு அதிகாரம் இல்லை। हमको घर चलाने के लिए, कलीसिया चलाने के लिए, संसार चलाने के लिए कई बुद्धि हो सकता है, நம்மளுக்கு வீட்டை பார்த்துக்கொள்வதற்கு, சபையை பார்த்துக்கொள்வதற்கு, இந்த உலகத்துல வாழ்வதற்கு ஞானம் இருக்கலாம், लेकिन हमारे सांस को रखने के लिए हमको सामर्थ्य नहीं है। ஆனால் நம்மளுடைய சுவாசத்தின் மேல் அதிகாரம் வைக்க நம்மளால முடியாது। आयुब के पुस्तक 33 का 4 वचन क्या कहता है? யோபின் 33 4 वचन, 4வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, आयुब 33 का 4 वचन कहता है परमेश्वर हमारा आत्मा को सृष्टि किया है, मुझे नया सांस देकर रखा है। ஆண்டவரின் ஆத்துமாவை சிருஷ்டித்திருக்கார், எனக்கு புதிய சுவாசத்தை கொடுத்திருக்கிறார்। प्रभु हमको सांस देने वाला है। ஆமென்। தேவன் நம்மளுக்கு சுவாசத்தை प्रभु கொடுக்கிறார்। हमको आज जिंदा रखने वाला है। ஆண்டவர் உங்களை ஜீவனோட வைக்க போகிறார்। प्रभु हमको बढ़ाने वाला है। ஆண்டவர் நம்மளை பெருக செய்ய प्रभु போகிறார்। ही हमको लेके चलने वाला है। ஆண்டவர் நம்மளை கொண்டு செல்ல போகிறார்। चाहे मृत्यु हो चाहे जीवन हो, सब हमारे लाभ का है। ஆமென்। மரணமானாலும் ஜீவனாலும் எல்லாம் நம்ம லாபத்துக்காக। लेकिन बाइबल हमको कुछ सिखाती है, मरने से पहले ये काम करके जाना है। ஆனா வேதம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறது மரிப்பதற்கு முன்பதாக இந்த காரியத்தை நீங்க செய்யணும் என்று। दानियल 12 का 2 वचन क्या कहता है? தானியேல் 12:2 என்ன சொல்லுகிறது? हर एक व्यक्ति मरे हुए में से जी उठेगा, எல்லா மனிதர்களும் மரித்த இதிலிருந்து உயிர் தெழுந்து न्याय की जाएगी, அவங்களோட நியாய தீர்ப்பு உண்டாகும்। और जो अपने अनंत जीवन के लिए और कुछ लोग घिनौने के लिए उठेंगे। அப்புறம் நித்திய ஜீவனுக்காகவும் நித்திய மரணத்துக்காக சிலர் எழும்புவாங்க। उठेंगे तो सब स्वर्ग नहीं जाएगा, எழுந்த உடனே எல்லாரும் சொர்க்கத்துக்கு போக कि उठेंगे तो सब नरक नहीं जाएगा। எழுந்த उடனே எல்லாரும் நரகத்துக்கு போக மாட்டாங்க। न्याय सिंहासन पिता के सामने विराजमान है, சிங்காசனத்துக்கு முன்பதாக அவங்க இருப்பாங்க। परमेश्वर न्याय करेगा, ஆண்டவர் நியாய தீர்ப்பு செய்வார்। अनंत जीवन कुछ लोगों को दी जाएगी, சிலருக்கு ஆமென் நித்திய ஜீவன் கொடுக்கப்படும், कुछ लोगों को अनंत घिनौना नरक दी जाएगी, சிலருக்கு ஆமென் நித்திய நரகம் கொடுக்கப்படும்। किंतु मैं आज आपको कहने जा रहा हूं, मृत्यु से पहले अगर कुछ काम करेंगे हमारे न्याय नहीं होगा, अगर न्याय होगा तो भी अनंत घिनौने के लिए नहीं होगा। ஆனால் நான் இன்றைக்கு சில காரியம் சொல்ல போகிறேன், மரிப்பதற்கு முன்பாக சில காரியங்கள் நீங்கள் செய்தால் நியாயம் தீர்க்கப்பட மாட்டீங்க, நீங்க நித்திய ஜீவனுக்கு போகலாம்। मृत्यु हमारे जीवन में आता कैसे? மரணம் நம்மளுடைய ஜீவன்ல நம்மளுடைய வாழ்க்கையில எப்படி வருகிறது? बाइबल कई कारण बताती है, इंसान के शरीर में मृत्यु आने का कई कारण है। பைபிள் अनेक காரணங்களை சொல்லுகிறது மரணம் ஒரு மனிதனின் வாழ்க்கையில எப்படி வருகிறது என்று। हमारे सोच में बीमारी के कारण मर गए बोलेंगे, நம்மளுடைய சுயத்தில் நம்ம சொல்லுவோம் இவங்க நோயினால மரிக்கப்பட்டாங்க। हमारे कारण हम कई बार बोलेंगे मेरा गलती ड्राइविंग के कारण मैं मर गया बोलेंगे, நம்ம अनेक சொல்லுவோம் हम டிரைவிங் சரியா பண்ணல அதனால மரித்து போனாங்க। कई कारण हम बता सकते, நம்ம अनेक காரணங்களை சொல்லலாம்। लेकिन बाइबल क्या
कहती है? ஆனால் பைபிள் என்ன சொல்லுகிறது? हमारे खिड़की से मृत्यु आकर घर में वास करती है। நம்மளுடைய ஆமென் ஜன்னல்ல இருந்து வாசம் நமக்குள்ள மரணம் வாசம் செய்கிறது. हमारे खिड़की से प्रवेश करके मृत्यु हमारा दीवार में बैठी रहती है, ஜன்னல் வழியாக பிரவேசித்து நம்மளுடைய சுவர்கள்ல ஆமென் மரணம் வாசம் செய்கிறது. ताकि हमारा लड़के को, लड़की को, जवान को, सबको चौक में जाके मार देने के लिए बोल के। எதற்காக நம்மளுடைய ஆமென் பிள்ளைகளை, நம்மளுடைய வாலிபர்களை ஆமென் தெருவில் அழித்து போடும்படிக்காக. लेकिन रोमियो 5 का 12 वचन अगर पढ़ेंगे तो, ஆனால் ரோமர் 5வது அதிகாரம் படித்தால், रोमियो 5 का 12 वचन क्या कहता है? ரோமர் 5:12 என்ன சொல்லுகிறது? पाप के द्वारा दुनिया में मृत्यु प्रवेश किया, பாவத்தின் நிமித்தமாய் உலகத்தில் மரணம் வந்தது. पाप के कारण दुनिया में मृत्यु प्रवेश किया। ஆமென். பாவத்தின் காரணமாக ஆமென் உலகத்தில் மரணம். अगर हम जितना हमारे जीवन में पाप करेंगे उतना मृत्यु के करीब जाएंगे, நம்ம எவ்வளவாக பாவம் செய்வோமோ அவ்வளவாக மரணத்துக்கு நேராக செல்வோம். लेकिन बाइबल कहती है एक पाप में आप नहीं मरोगे, ஆனால் பைபிள் சொல்கிறது ஒரு பாவத்தின் நிமித்தமாக நீங்க மரிக்க दो மாட்டீங்க, पाप में आप नहीं मरोगे। ரெண்டு பாவம் செய்கிறனால மரிக்க மாட்டீங்க. पाप का एक पूर्ण एज है। பாவத்தின் ஒரு முழுமை உண்டு. याकूब 1 का 15 वचन कहता है, யாக்கோபு 1:15 இப்படியாக சொல்கிறது. याकूब 1 का 15 वचन कहता है, யாக்கோபு 1:15 இப்படியாக சொல்கிறது. पाप पूर्ण मात्रा में बढ़ जाती है। हाँ पढ़ेंगे, हाँ पढ़िए 1 का 15। हाँ हाँ, अभिलाषा गर्भवती होती है। ஆமென். இச்சை ஆமென் பிறக்கும். हाँ, और पाप जब पूर्ण मात्रा में बढ़ जाएगा, ஆமென். பாவம் பூரணப்படும்போது मृत्यु को जन्म देगा। அது மரணத்தை ஜனிப்பிக்கும். आज दुनिया में कई प्रकार के मृत्यु है, उसमें बहुत सारे लोग पाप के साथ मर जाते। இன்றைக்கு अनेक மரணங்கள் உண்டு. அது பாவத்தின் நிமித்தமா अनेகர் மரித்து போறாங்க. मृत्यु तो सभी को है, மரணம் எல்லாருக்கும் உண்டு. लेकिन आपको और मेरा मृत्यु एक स्पेशल है। ஆனா உங்களுடைய என்னுடைய மரணம் வந்து கொஞ்சம் விசேஷமானது. यीशु को जानकर मरना एक स्पेशल मृत्यु है। இயேசு கிறிஸ்துவை அறிந்து மரிப்பது ஒரு விசேஷமான காரியம். हम परिवार से, गांव से, रिश्तेदार से दूर हो सकते हैं, நம்ம ஆமென் நம்ம சொந்த பந்தங்கள் வீட்ல இருந்து நம்ம தூரமாக இருக்கலாம், लेकिन यीशु के गोद में हम दिखाई देंगे, ஆனா நம்ம இயேசுவோட ஆமென் மடியில यीशु காணப்படுவோம். के सम्मुख में दिखाई देंगे, இயேசுவோட மடியில அவருடைய पिता சமூகத்தில் की காணப்படுவோம். चेहरा में हम दिखाई देंगे। நம்ம பிதாவின் சமூகத்தில் காணப்படுவோம். दूसरा सामुएल 14 का 14 वचन कहता है, 2 சாமுவேல் 14:14 இப்படியாக சொல்கிறது. सबको मरना है, ऐसा ही लिखा है। எல்லாருக்கும் மரித்துதான் போகணும் என்று எழுதியிருக்கு. सबको मरना है। எல்லாருக்கும் மரித்து போவோம். எல்லாரும் बिल गेट भी मर जाएगा, பில் கேட்ஸும் மரித்து போவார். एलन मस्क भी मर जाएगा, இலான் மாஸ்க்கும் மரித்து போவார். अंबानी भी मर जाएगा, அம்பானியும் மரித்து போவார். बीनू पास्टर भी मर जाएगा। பினு பாஸ்டரும் மரித்து போவார். हम सब एक दिन एंड होगा। நம்ம எல்லாருக்கும் ஒரு முடிவு ஒரு நாள் உண்டாகும். लेकिन मेरे प्यारे प्रभु के लोग, किसी कारण से नहीं मरना, कुछ करके मरना है। ஆனா பிரியமானவர்களே, ஒரு காரணத்து நிமித்தமாய் மரிக்க கூடாது, ஏதாவது செய்து நம்ம மரித்து போகணும். मरने से पहले क्या करना है? மரணத்துக்கு முன்பதாக என்ன செய்யணும்? एक बाइबल कहती है, एक अच्छे आत्मिक व्यक्ति, एक अच्छा धर्मी व्यक्ति, एक अच्छा पवित्र व्यक्ति, एक प्रार्थना करने वाला व्यक्ति मरने से पहले क्या सोच रहा है? ஆமென். பைபிள் என்ன சொல்லுகிறது? ஒரு ஆவிக்குரிய ஒரு நீதிமான ஒரு மரணத்தை குறித்து எப்படி சிந்திக்கணும் என்று. आप अगर प्रार्थना करने वाला व्यक्ति, நீங்க ஒரு ஜெபிக்கிற நபராய் இருந்தால், आप अगर अच्छा आत्मिक में बढ़ने वाला व्यक्ति, நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில பெருகுகிற ஒரு நபராய் இருந்தால், आप दूसरों के लिए प्रार्थना करने वाला व्यक्ति, நீங்க மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற ஒரு நபராய் இருந்தால், आपके हृदय में हमेशा प्रभु के प्रति प्यार रहने वाला व्यक्ति, உங்களுடைய இருதயத்துல எப்பொழுதும் தேவனுக்காக ஒரு அன்பு இருக்கிற ஒரு நபராய் तो இருந்தால், मरने से पहले आपके हृदय का सोच क्या रहेगा मालूम है? மரணத்துக்கு முன்பதாக உங்களுடைய இருதயத்துல உங்களுடைய இருதயத்துல என்ன எண்ணம் இருக்கும் தெரியுமா? नंबर 1 लूका रची सुसमाचार 2 का 25-26 वचन पढ़ेंगे तो, ஆமென். லூக்கா 2 ஆமென் 25-26 படித்தால், यहाँ पर सीमोन नामक एक धर्मी व्यक्ति था। இங்க சீமோன் பேரோட ஒரு நீதிமான் இருந்தார். वो यरूशलेम में रहता था எருசலேம்ல இருந்தார். और वो यरूशलेम के लिए बाढ़ जोता था, प्रार्थना करता था, எருசலேமுக்காக காத்திருந்து ஜெபித்துக் கொண்டிருந்தார். और उसका दिल का एक आशा क्या था? அவங்களுடைய இருதயத்தின் ஒரு
ஆசை என்ன என்றால் मैं मरने से पहले यीशु को ये आंख में देखूंगा पहले, उसके बाद मारूंगा। நான் மரிப்பதற்கு முன்பதாக இயேசுவை இந்த கண்களால் பார்ப்பேன், அதுக்கு பிறகு மரித்து போவேன். एक धर्मी व्यक्ति, ஒரு நீதிமான், एक प्रार्थना करने वाला ஒரு व्यक्ति, ஜெபிக்கிற நபர், दूसरों की भलाई सोचने वाला व्यक्ति, பிறரோட நன்மையை நினைக்கிற ஒரு நபர், वो क्या कह रहा है? அவன் என்ன சொல்லுகிறான்? मैं बिना यीशु को देख के मरना नहीं चाहता हूँ, இயேசுவை பார்க்காமல் நான் மரிக்க விரும்பவில்லை. मैं मरूंगा तो उससे पहले यीशु को देखूंगा। நான் மரிப்பதற்கு முன்பதாக இயேசுவை பார்ப்பேன். मैं कहना चाहता हूँ, நான் என்ன சொல்லுகிறேன்? हमारा शरीर में मृत्यु कभी भी आने दो, நம்மளுடைய சரீரத்தில் எப்பவும் மரணம் வரட்டும். मरने से पहले यीशु हमारा त्राण करता, उद्धार करता बोल के ग्रहण करके मरना है। ஆனால் மரிப்பதற்கு முன்பதாக இயேசுவை ஆமென் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு மரிக்கணும். यीशु के लहू से मेरा लहू क्षमा हो जाएगा बोल के ग्रहण करके मरना है। இயேசுவோட இரத்தத்தினால் என்னுடைய பாவம் கழுவப்படும் என்று ஆமென் நிச்சயத்தோட மரிக்கணும். सो ஹalleluya. यीशु, ये सीमोन नामक एक धर्मी व्यक्ति, சீமோன் பேரோடைய ஒரு நீதிமான், एक पवित्र व्यक्ति ஒரு பரிசுத்தமான நபர், और इस्राएल के लिए प्रार्थना करने वाला व्यक्ति, ஆமென் இஸ்ரவேலுக்காக ஜெபிக்கிற நபர், उसका हृदय की एक सोच क्या है? அவருடைய மனதின் ஒரு நினைவு என்ன? यीशु को देखूंगा उसके बाद मैं मरूंगा। இயேசுவை பார்ப்பேன், அதுக்கு பிறகு மரித்து போவேன். मेरे प्यारे प्रभु के लोग, பிரியமானவர்களே, हम मरने से पहले हमारा यीशु अब्बा को देखना है, மிருத்யுக்கு முன்பு மரணத்துக்கு முன்பதாக இயேசு தகப்பனை நம்ம பார்க்கணும். उसकी आशीष को प्राप्त करना है, அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். उससे पाप को क्षमा प्राप्त करना है, பாவத்தின் ஆமென் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். उससे हम दया प्राप्त करना है, அவரிடத்திலிருந்து தயையை பெற்றுக்கொள்ளணும். उससे हम अनुग्रह प्राप्त करना है। அவரிடத்திலிருந்து கிருபையை பெற்றுக்கொள்ளணும். यीशु से प्राप्त करके मरने के बाद हम हमेशा जी उठेंगे। இயேசுட்ட இருந்து பெற்றுக்கொண்டு நமக்கு இருந்தோம், நாம் எப்பவும் மரணத்துக்கு பின்பதாக ஜீவனோடு இருப்போம். यीशु कौन है? இயேசு யாரு? बाइबल में 4 यीशु का नाम लिखा है, பைபிள்ல 4 இயேசுவோட பேர் लेकिन எழுதப்பட்டிருக்கு. हमारे यीशु उन यीशु से अलग है। ஆனா நம்மளுடைய இயேசு வந்து அதோட வித்தியாசமானவர். हमारा यीशु कौन है? நம்மளுடைய இயேசு யாரு? 1 तिमोथी 2:5 में लिखा है, 1 தீமோத்தேயு 2:5 இப்படியாக எழுதியிருக்குது. आकाश के नीचे पृथ्वी के ऊपर यीशु के नाम के छोड़ा दूसरा किसी नाम में उद्धार नहीं है। வானத்துக்கு கீழே பூமியில இயேசுவை தவிர்த்து வேற எந்த நாமத்திலும் ஆமென் ரட்சிப்பு இல்லை. उद्धार पाने वाला नाम यीशु का नाम है। ரட்சிப்பு பெற வேண்டிய நாமம் வந்து இயேசுவோட நாமம். मरने से पहले यीशु क्रिस्ट को हम जान लेना चाहिए। ஆமென் மரணத்துக்கு முன்பதாக இயேசுவை அறிந்து கொள்ளணும். ये यीशु मेमना है, இந்த இயேசு தான் ஆட்டுக்குட்டியானவர். ये आटुकुटी किस काम में आता है? இந்த ஆட்டுக்குட்டியானவர் எந்த வேலைக்காக உபயோகப்படுகிறார்? आपके पाप के लिए, मेरे पाप के लिए बलि होने के लिए आता है। உங்களுடைய பாவத்துக்காக என்னுடைய பாவத்துக்காக பலியாக வருகிறார். ये बलि होने वाला यीशु को जानकर मरना है। இந்த பலியாக வருகிற இயேசுவை அறிந்து மரித்து போகணும். बाइबल कहता है हमारा यीशु एक धर्मी वकील है बोल के बाइबल कहती है। பைபிள் இப்படியாக சொல்லுகிறது, இயேசப்பா நமக்கு வழக்காடுகிற தேவன். राइचस अनराइचस वकील है, लॉयर है। அவர் நீதி உள்ள, அவர் வந்து அவருக்கு நீதி உள்ள समझ रहे ना? वकील समझ रहे? இருக்கிறார். हमारा यीशु धार्मिक वकील बोल के बाइबल कहती है। நம்மளுடைய இயேசப்பா வந்து ஒரு நீதி உள்ள ஒரு வக்கீலாக இருக்கிறார். आप मरने से पहले यीशु को जानेगा तो यीशु कुछ करेगा कि नहीं? நீங்க மரணத்துக்கு முன்பதாக இயேசுவை அறிந்து கொண்டால் இயேசு உங்களுக்காக ஏதாவது செய்வார் இல்லையா? उदाहरण के लिए, ஒரு உதாரணத்துக்காக बाइबल में लिखा है फलाना फलाना पाप करने वाला व्यक्ति मारा जाएगा। பைபிள்ல எழுதி இருக்குது, இப்படி இந்த நபர்கள் பாவம் செய்கிறவங்க மரித்து போவாங்க. ये शैतान को मालूम है, मुझे मालूम है, यीशु को मालूम है। இது வந்து சாத்தானுக்கு தெரியும், இயேசுவுக்கு தெரியும், எனக்கு தெரியும். तो मैं उस गलती जानबूझ के गलती कर दिया, இப்போ நான் வேணுக்குனே அந்த காரியத்தை நான் செய்து விடுகிறேன். गलती कर गया, मैं मर गया। நான் வந்து அந்த தவறை செய்கிறேன், மரித்து போகிறேன். अभी मेरा न्याय हो रहा है, विचार हो रहा है। இப்போ என்னுடைய நியாயம் நடக்கிறது. विचार होने के समय में நியாய தீர்ப்பு நடக்கும்போது शैतान एक वकील है, சாத்தான் ஒரு வக்கீலாக இருக்கிறான், यीशु एक वकील है, இயேசப்பா ஒரு வக்கீலாக இருக்கிறார். मैं उस कचहरी में खड़ा हूँ நான் அந்த இடத்துல இருக்கிறேன். और पिता का सिंहासन में पिता विराजमान है। அப்புறம் தகப்பன் அந்த சிங்காசனத்துல வீற்றிருக்கிறார். शैतान बोला बिनु फलाना फलाना गलती किया, नरक देना चाहिए उसको। சாத்தான் இப்படியாக சொல்லுவான், பின்னு வந்து இந்த காரியத்தை செய்திருக்கான், அவனுக்கு நரகம் தான் கொடுக்கணும். इन सारे डिस्कशन में यीशु और शैतान दोनों वकील डिस्कशन में यीशु हार गया। இந்த எல்லா டிஸ்கஷன்ல இயேசப்பா தோத்து போகிறார். यीशु हार गया, இயேசப்பா தோத்து போகிறார். क्योंकि मेरा गलती इतना बड़ा, यीशु झूठ बोल के कोर्ट में जीत नहीं सकता। ஏன்னா என்னுடைய பாவம், என்னுடைய தவறு அப்படியாக
எனக்கு ஏசப்பா பொய் சொல்லி கோர்ட்ல ஜெயிக்க முடியாது. हाँ, यीशु कभी झूठ नहीं बोलता, ஏசப்பா பொய் சொல்கிற தேவன் அல்ல. लेकिन मैं मरने से पहले यीशु को जाना था. ஆனா நான் மரணத்துக்கு முன்பதாக இயேசுவை அறிந்திருந்தேன். अभी यीशु क्या बोला मालूम है शैतान को? இப்போ சாத்தானுக்கு இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? ओके, मैं हार गया डिस्कशन में, நான் வந்து இந்த டிஸ்கஷன்ல தோத்து போயிட்டேன். मेरा बेटा गलती किया है, என்னுடைய மகன் தவறு செய்தார், मेरा बेटी गलती किया है, என்னுடைய மகள் தவறு செய்தால் अभी मैं भी डिस्कशन में हार गया இப்போ है. நான் இந்த விவாதத்துல தோற்று போகிறேன். अभी तुझे क्या चाहिए बोल के यीशु पूछा शैतान को. இப்போ உனக்கு என்ன வேணும் என்று சாத்தான்ட்ட ஏசப்பா கேட்டார். शैतान की मूर्खता को सोचो. अभी சாத்தானுடைய முட்டாள்தனத்தை யோசித்து பாருங்க. शैतान बोला मुझे बीनू का मांस चाहिए, मांस. சாத்தான் சொன்னார் எனக்கு பின்னுவோட சரீரம் வேணும். हाँ, मांस चाहिए. எனக்கு சரீரம் வேணும். क्या मांग रहा है शैतान? சாத்தான் என்ன கேட்கிறான்? यीशु ने बोला இயேசு சொன்னார் तुझे जितना मांस चाहिए ले लो बोला, உனக்கு சரீரம் எவ்வளவு தேவையோ எடுத்துக்கொள்ளு. लेकिन मेरा बेटा का शरीर में एक बूंद खून नहीं आना चाहिए. ஆனா என்னுடைய மகனுடைய சரீரத்துல ஒரு சொட்டு ரத்தம் கூட जितना मांस चाहिए ले लो, लेकिन एक खून आएगा तो मैं तुझे नहीं छोड़ूंगा बोल के यीशु बात किया. எவ்வளவு தேவையோ அவளை எடுத்துக்க, ஆனா ஒரு சொட்டு ரத்தம் கூட வரக்கூடாது. बिना खून में मांस निकल सकता है क्या? ரத்தம் இல்லாம சரீரத்தை எதுவும் செய்ய முடியுமா? आपको और मुझे बचाने के लिए प्रभु कितना तक लड़ाई करता है और हमको बचाता है. शैतान मांस कभी नहीं ले पाएगा, क्योंकि मांस निकालने पहले क्या आ जाएगा? खून आएगा. எனக்காக உங்களுக்காக ஏசப்பா எவ்வளவு ஆமென் வழக்காடுகிறார். ஏன்னா சாத்தான் வந்து சரீரத்தை ரத்தம் இல்லாமல் எடுக்க முடியாது. शैतान हमको कभी छू नहीं पाएगा, क्योंकि हम यीशु को जानकर मरा है. हमारा मृत्यु के अंत में भी प्रभु हमको बचाता है. சாத்தான் நம்மளை ஒண்ணும் செய்ய முடியாது. ஏன்னா நம்ம தேவனை அறிந்து மரித்திருக்கிறோம். அவர் இறுதி வரைந்து நம்மளோட கூட இருக்கிறார். हमारे मृत्यु से पहले अगर हम यीशु को जानेंगे तो நம்ம மரணத்துக்கு முன்பதாக இயேசுவை அறிந்து वो கொண்டால் उद्धारकर्ता पाताल में आकर भी बचाएगा. அந்த ரட்சிப்பின் தேவன் ஆமென் பாதாளத்தில் வந்து ரட்சிப்பார். बाइबल कहता है, दाऊद कहता है, मैं पाताल में अपना बेचना बिछाया, तू भी वहां पर था. ஆமென் தாவீது இப்படியாக சொல்றார், நான் பாதாளத்தின் படுக்கை போட்டேன், நீங்க அங்கேயும் வந்தீர் அப்படின்னு आप சொல்றார். पर मैं कितना धन्य है, हमारा उद्धारकर्ता प्रभु यीशु मसीह को जान चुका है. நீங்களும் நானும் எவ்வளவு பாக்கியவானா இருக்கிறோம். நம்ம இயேசுவை वो அறிந்திருக்கிறோம். मरने से पहले उसको जानने वाला व्यक्ति किसी प्रकार की मृत्यु से नहीं डरेगा. மரணத்துக்கு முன்பதாக அவரை அறிந்து கொள்ளுகிற நபர் எந்தவித காரிய மரணத்துக்கும் பயப்பட மாட்டார். सीमोन ने यीशु को देखा और अपना प्राण समर्पित किया. ஆமென் சீமோன் வந்து இயேசுவை பார்த்தார், அப்புறம் தன்னுடைய ஆமென் ஆத்துமாவை சமர்ப்பித்தார். आपको जीवन में, मेरे जीवन में मृत्यु कभी भी आने दो. உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில மரணம் எப்பொழுது வரட்டும். हमारे मृत्यु के ऊपर गर्व होना चाहिए. மரணத்துக்கு நேராய் நம்மளுக்கு ஒரு கர்வம் உண்டாகணும். मृत्यु का हमारा आशा को नया करता है. मृत्यु हमारा आशा को नया करता है. மரணம் நம்மளுடைய நம்பிக்கை பெருக செய்யும். हाँ, इसलिए मृत्यु हमारे लिए अच्छी और लाभदायक है. அதனால்தான் மரணம் நம்மளுக்காக நல்லது, நம்மளுக்கு லாபமானது. उद्धारकर्ता को जानकर मरना है. ஆமென் ரட்சிக்கிற தேவனை அறிந்து மரித்து போகணும். प्रभु के नाम की स्तुति हो. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். दूसरा, हिजकिय्याह मरने से पहले एक बात बोल के मरा है. எஜேக்கியா வந்து இப்படியா மரணத்துக்கு முன்பதாக ஒரு வார்த்தை இப்படியாக சொல்லி मैं மரிக்கிறார். शॉर्ट करके बता रहा हूँ. நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். दूसरा राजा 20 का 1 वचन अगर पढ़ेंगे तो 2 ராஜாக்கள் 21 படித்தால் दूसरा राजा 20 का 1 वचन में हिजकिय्याह मरने से पहले यहाँ पर एक काम करके मरना चाहता है. ஆமென் 2 ராஜாக்கள் 21க்கு முன்பதாக எசேக்கியா ராஜா ஒரு காரியத்தை செய்துவிட்டு மரிக்க விரும்புகிறார். यहाँ पर हिजकिय्याह क्या बोलता है? இங்க எசேக்கியேல் ராஜா என்ன वो சொல்லுகிறார்? रोगी होकर मरने पर था. அவர் ஆமென் வியாதி நிமித்தமாய் மரித்து போகிறார். ऐसे भविष्यद्वक्ता उसके पास जाकर कहता है, ஏசாயா தீர்க்கதரிசி அவரிடத்தில் போய் சொல்லுகிறார், तू अभी मर जाएगा, நீ இப்ப மரித்து போவாய். लेकिन मरने से पहले अपने घराने के विषय में थोड़ा ध्यान देना. ஆனா மரித்து போவதற்கு முன்பதாக உன்னுடைய வீட்டுடைய காரியத்தை பார்த்துக்கொள். माने घर के विषय में ध्यान रख के मरना. உன்னுடைய வீட்டு காரியங்களை சரிப்படுத்திக்கொள். कई पापा, कई मम्मी, कई लोग मर जाते, बच्चे को अनाथ छोड़ देते, बच्चे को गरीब छोड़ देते, बच्चे को कर्जा में छोड़ देते, कितना बोझ देके मर जाते कि नहीं? कई लोग मर जाते, எத்தனையோ ஆமென் தாய் தகப்பன் மரித்து போகிறாங்க. परिवार के लिए कभी सोचा नहीं रहेगा, ஆனா வீட்டுக்காக யோசித்து பார்க்காமல், बच्चों के लिए कभी सोचा नहीं रहेगा, பிள்ளைகளுக்காக யோசித்து பார்க்காமல், खुद के बच्चे के फ्यूचर के लिए कभी सोचा नहीं रहेगा. பிள்ளைகளோட எதிர்காலத்துக்காக யோசிக்காமல் यशायाह नबी जाकर हिजकिय्याह को कहता है, ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியேல்ட்ட போய் சொல்லுகிறார், तू मरने से पहले घर का विषय में थोड़ा ध्यान रखना. நீ மரணத்துக்கு முன்பதாக வீட்டோட காரியத்தை ஒழுங்குபடுத்திக்கொள். हम सब लोग मरेंगे, लेकिन बच्चा है, परिवार है, तो ध्यान रखना.
रखने के लिए बाइबल कहती है। நம்ம எல்லாரும் மரித்து போறோம், ஆனால் பிள்ளைங்க இருந்தாலும் அவங்களை பத்தி பார்த்துக் கொள்வதற்கு பைபிள் சொல்லுகிறது. हमको परिवार के प्रति अगर हम ध्यान नहीं रखते तो अन्य जाति से भी हमारा विश्वास का मसीह जिंदगी बेकार बोल के बाइबल कहती है। நம்ம வீட்டை நம்ம சரியாக பார்க்கலனா மத்த பிற ஜாதியின் மக்களோட நம்முடைய விசுவாசம் குறைந்தது என்று வேதம் சொல்லுகிறது. पहला तिमोथी 5 का 8 वचन कहता है, 1 தீமோத்தி 5:8 இப்படியாக சொல்லுகிறது. पहला तिमोथी 5 का 8 वचन कहता है, 1 தீமோத்தி 5:8 अगर तुम अपने घर के विषय में ध्यान नहीं रखेगा तो, நீங்க உங்க குடும்பத்தை பார்க்காவிட்டால், अगर अपने परिवार को ध्यान नहीं रखेगा तो உங்க குடும்பத்தை பார்க்காவிட்டால், तो अन्य जाति से भी आपका मसीह जिंदगी बेकार है। அந்நிய ஜாதிகளோட உங்களுடைய கிறிஸ்துவ வாழ்க்கை குறிதாக இருக்கிறது. हाँ, पर यदि कोई अपनों की और नीच करके अपने घरानों की चिंता ना करे तो वो विश्वास से मुकर गया और अविश्वासी से भी बुरा निकल गया। प्रेज लॉर्ड। ஆமென். हमारे जीवन में अविश्वासी से बुरा कभी बनते हैं? நம்ம பிற ஜாதிகளோட எப்போ நம்ம மோசமாக ஆகி விடுகிறோம். जो परिवार तो है लेकिन परिवार का ख्याल नहीं रखता है। குடும்பம் இருக்குது, ஆனா குடும்பத்தை பத்தி யோசிக்காம இருக்க. कई लोगों तो 4-5 बच्चे होता है लेकिन कौन बच्चा खाया, बच्चा सोया, बच्चा कपड़ा पहना, बच्चा स्कूल गया, उसका ध्यान नहीं रहता है। சிலருக்கு 4-5 பிள்ளைங்க இருப்பாங்க, ஆனா பிள்ளைங்க சாப்பிட்டாங்களா, துணி உடுத்தாங்களா, அது எந்த எண்ணம் இருக்காது. कई लोग शादी करते, शुरुआत का प्यार, खुशी, आनंद बहुत 2 महीना अच्छा चलता है, तीसरा, चौथा, पांचवा, 1 साल 2 साल के बाद उसका प्यार सूखने लगता है। சிலர் கல்யாணம் முடிந்து ரொம்ப நல்லாக சில 1-2 மாதங்கள் போகும், ஆனா சில மாதங்கள் கழித்து எல்லாமே வறண்டு போன. लेकिन भविष्यद्वक्ता यशायाह क्या कहता है? ஆனால் ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார்? मरने से पहले घर के बारे ध्यान देना। மரணத்துக்கு முன்பதாக உன்னுடைய குடும்பத்தை பார்த்துக்கொள். अगर जो व्यक्ति घर के विषय में ध्यान नहीं देगा, எந்த நபர் தன்னோட வீட்டை ஒழுங்குபடுத்த अपना மாட்டாரோ, खुद का रेस्पॉन्सिबिलिटी विषय में ध्यान नहीं देगा, தன்னுடைய பொறுப்பை பற்றி எந்த கவனம் செலுத்தாம இருப்பாரோ, उसका प्रार्थना करना, उपवास जाना, चर्च करना सब बेकार है। அவன் ஜெபிக்கிறது, ஆமென், உபவாசம் வைக்கிறது எல்லாம் விருதா. उदाहरण के लिए, ஒரு உதாரணத்துக்காக, याकूब लाबान के घर में जाने से पहले, யாக்கோபு லாபானுடைய வீட்டுக்கு போவதற்கு முன்பதாக, लाबान के पास इतना धन संपत्ति नहीं था, லாபானிடத்தில் இவ்வளவு ஐஸ்வர்யம் இருந்ததில்லை. हाँ, लेकिन याकूब जब लाबान के घर में पहुंचा, ஆனா யாக்கோபு லாபானுடைய வீட்டுல என்னைக்கு வந்தாரோ, और एक दिन कितने 20 साल के बाद बातचीत होने के बाद 20 வருஷத்துக்கு பின்பதாக அவங்களிடத்தில் பேச்சுவார்த்தை உண்டாகிறது. याकूब लाबान से बोलता है, யாக்கோபு லாபானிடத்தில் சொல்லுகிறார், मैं जब आया तुम्हारे घर में तुम्हारे पास कुछ भी नहीं था, நான் உன் வீட்டுல வந்தபோது உன் வீட்டுல ஒண்ணுமே இல்ல, तुम्हारे पास खाली खाली सब खाली खाली था, உன் வீட்டுல எல்லாமே வெறுமையாக இருந்தது. मैं जब आया तुम्हारे घर में, तुम्हारे जीवन में, तुम्हारे बैंक अकाउंट में कुछ भी नहीं था, நான் வந்தபோது உன் வீட்டுல உன் பேங்க் அக்கவுண்ட்ல ஒண்ணுமே இல்ல வண்ட. लेकिन अभी 20 साल के बाद देखने से ஆனால் 20 வருஷம் கழிச்சு आपके पास सब कुछ भरपूर है, உங்களிடத்தில் எல்லாமே நிறைவாக இருக்கிறது. आपके पास सब कुछ भरपूर உங்களிடத்தில் है, எல்லாமே நிறைவாக இருக்கிறது. लेकिन मेरा जीवन को मैं देखता हूं तो, ஆனா என்னுடைய வாழ்க்கையை நான் பார்த்தால், कौन बोल रहा है? இது யார் சொல்லுகிறார்? चलेंगे, சொல்லுங்க. याकूब बोल रहा है। प्रेज लॉर्ड। ஆமென். अभी याकूब कहता है, யாக்கோப் சொல்லுகிறார், 20 साल पहले तेरे पास कुछ नहीं था, 20 வருஷம் முன்பதாக உன்கிட்ட ஒண்ணுமே இல்ல, लेकिन 20 साल के बाद तेरे पास सब कुछ होगा, लेकिन 20 साल के बीच में मेरा जिंदगी देखेगा तो, 20 வருஷம் बाद உன்கிட்ட எல்லாம் இருக்காத, 20 வருஷத்துல என்னுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது, मेरे घर को देखूंगा तो, என்னுடைய வீட்டை பார்க்கும்போது, मेरे बच्चों को देखूंगा என்னுடைய तो, பிள்ளைகளை பார்க்கும்போது, मैं अभी तक कुछ भी नहीं कर पाया। நான் இதுவரைக்கும் ஒண்ணுமே செய்ய முடியல. उत्पत्ति 30 का 30 वचन कहता है, ஆதியாகமம் 30 இப்படியாக சொல்லுகிறது. उत्पत्ति 30 का 30 वचन में याकूब क्या कहता है, पढ़ेंगे। ஆதியாகமம் 30:30ல யாக்கோபு என்ன சொல்லுகிறார் படிக்கலாம். हाँ 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 हाँ, बोलता है मैं आने के समय तेरा थोड़ा था, நான் வரும்போது கொஞ்சம் தான் இருந்தது, अभी बहुत हो गया, இப்போ நிறைவா ஆசீர்வதித்திருக்கார். लेकिन मेरे घर के लिए मैं कब कमाऊंगा, ஆனா நான் என் வீட்டுக்காக எப்போ சம்பாதிப்பேன், मेरे परिवार के लिए मैं कब सोचूंगा, என்னுடைய குடும்பத்துக்காக எப்போ சிந்திப்பேன், तेरे लिए मैं बहुत कुछ किया है, உனக்காக நான் நிறைய காரியங்களை दूसरों के लिए செய்திருக்கிறேன், बहुत कुछ किया। நிறைய காரியங்களை செய்திருக்கிறேன். दुनिया में ऐसे बच्चे मिल जाएंगे, ஆமென். உலகத்துல இப்படியான பிள்ளைங்க கிடைத்துருவாங்க. बाजू वाला आंटी का गैस भर के आएंगे, பக்கத்து வீட்டு ஆண்டியோட கேஸ் நிறைச்சிட்டு வந்துருவாங்க, बाजू वाला का लाइट बिल भर के आएंगे, பக்கத்து வீட்டு லைட் பில்ல நிறைச்சிட்டு बाजू வந்துருவாங்க, वाला को स्टेशन में ड्रॉप करके आएंगे, பக்கத்து வீட்டுக்காரங்களை ஸ்டேஷன்ல விட்டுட்டு வந்துருவாங்க. लेकिन खुद के बच्चों को, खुद के परिवार को थोड़ा उत्साह करने वाला नहीं जमेगा नहीं। ஆனா சொந்த குடும்பத்தை சொந்த பிள்ளைங்களை பார்க்க மாட்டாங்க. बाइबल कहता है उसको मूर्ख बोलना चाहिए। பைபிள் இப்படியாக சொல்லுகிறது, அவனை முட்டாள் என்று சொல்லு. तो मृत्यु
मृत्यु से पहले घर के विषय में ध्यान देना। तो மரணத்துக்கு முன்பதாக வீட்டுடைய காரியத்தை பார்க்கணும். याकूब ने समझ गया मैं 20 साल तेरे लिए सब कुछ किया, लेकिन मेरा घर को देखने के समय आज तक मैं कुछ कमाया नहीं है। யாக்கோபு சொல்கிறார் 20 வருஷம் நான் உனக்காக பார்த்தேன், நான் என் குடும்பத்தை பார்க்கும்போது நான் ஒன்னும் சம்பாதிக்கவில்லை. सो मेरे प्यारे प्रभु के लोग, आपका परिवार मेरा परिवार मृत्यु से पहले उद्धार पाया क्या, ये सोचना है। பிரியமானவர்களே, அதனால என்னுடைய குடும்பம் உங்களுடைய குடும்பம் ஆமென் மரணத்துக்கு முன்பதாக ரட்சிப்பு பெற்றிருக்கா என்று பார்க்கணும். प्रभु का संगति में बढ़ रहा है कि ये सोचना है। இயேசுவோட ஐக்கியத்துல பெருகுறாங்க என்று பார்க்கணும். प्रभु की सहभागिता में दिखाई दे रहा है क्या, देखना है। இயேசுவோட சமூகத்துல இருக்காங்களா என்று பார்க்கணும். प्रेरितों के काम 16 का 31 वचन कहता है, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16 का 31 कहता है, 16:21 இப்படியாக சொல்கிறது. 31 இப்படியாக சொல்கிறது. तू उद्धार पाएगा, நீ ரட்சிக்கப்படுவாய், तेरा घराना बचाया जाएगा, குடும்பம் பாதுகாக்கப்படும். इसलिए एक व्यक्ति परिवार के बारे में सोचेगा ना, हमेशा अच्छा ही सोचेगा। ஒரு நபர் குடும்பத்தை பத்தி யோசித்தால் நல்ல நலமானதா தான் யோசிப்பான். प्रभु के नाम की स्तुति हो। ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. हम सबको मालूम है धनवान व्यक्ति एक दिन मर गया। நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒரு ஐஸ்வர்யவான் ஒரு நாள் மரித்து போனான். ये धनवान व्यक्ति धन रहने के समय कोई भाई को याद नहीं किया। இந்த ஐஸ்வர்யவான் ஐஸ்வர்யம் இருந்தபோது எந்த சகோதரனை பத்தி யோசிக்கவில்லை. ध्यान देना, ये धनवान व्यक्ति अच्छा खाता था, अच्छा पहनता था, अच्छा रहता था, किसी को याद नहीं किया। இந்த ஐஸ்வர்யவான் நல்ல சாப்பிடுவான், நல்ல உடுப்பான், யாரை பத்தி யோசிக்கவில்லை. आप में से कुछ लोग ऐसे हो सकते हैं। உங்கள சிலர் அப்படியாக இருக்கலாம். हालेलुया। हालेलुया। मटन बनाने के समय किसको याद नहीं आएगा? மட்டன் வைக்கும்போது யாரையும் நினைவு கூர்கிறதில்லை. लेकिन कुछ सब्जी बनाने, करेला बनाने के समय पड़ोसी को याद आएगा। ஆனா பாவைக்காய் பண்ணும்போது சிலரை ஞாபகம் பண்ண. हालेलुया। हालेलुया। प्रेज लॉर्ड। लेकिन कुछ अच्छे लोग हैं बिरयानी बना के भी भेजते हैं। प्रेज लॉर्ड। ஆனா சில நல்லவர் இருக்காங்க, பிரியாணி செஞ்சாலும் அவங்க கொடுத்து விடுவாங்க. देखो कई लोग मटन बनाएगा तो बाजू वाला को याद नहीं करेगा, சிலர் மட்டன் செய்யும்போது பக்கத்து வீட்டை நினைப்பதில்லை. लेकिन करेला बनाने के दिन में आजू बाजू सबको बांटेगा। ஆனா பாவைக்காய் செய்யும்போது பக்கத்துல எல்லா இடத்துலயும் அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. लेकिन हमारे जीवन में मृत्यु से पहले एक परिवार को ध्यान रखने वाला व्यक्ति का काम क्या है मालूम है? ஆனா நம்மளுடைய வாழ்க்கையில மரணத்துக்கு முன்பதாக குடும்பத்தை பார்க்க வேண்டிய ஒரு காரியம் என்ன என்று பார்த்தால், ये धनवान व्यक्ति धन रहने के समय खाया पिया पहना घुमा रहा, कभी किसी को याद नहीं किया आपने धन में गमन किया। இந்த ஐஸ்வர்யவான் ஐஸ்வர்யம் இருந்தபோது நல்ல சுத்தினா, நல்ல சாப்பிட்டான், உடுத்து வைத்தான், யாரை பத்தி யோசிக்கல. लेकिन मरने के बाद ஆனால் மரித்த பின்பதாக ये लेसन हमको नहीं लेना। இந்த லெசன் எடுக்க வேண்டாம். ये धनवान व्यक्ति जो काम किया हमको करना नहीं है। இந்த ஐஸ்வர்யவான் செஞ்ச காரியம் நம்ம செய்யக்கூடாது. हम मरने से पहले घर के लिए कुछ कर देना है। நம்ம மரிப்பதுக்கு முன்பதாக வீட்டுக்காக ஏதாவது செய்து விடணும். लेकिन मरने के बाद ये धनवान क्या किया? ஆனா மரித்த பின்பதாக இந்த ஐஸ்வர்யவான் என்ன செய்தான்? मर के नरक गया। மரித்து அவன் நரகம் சென்றான். वहां पर नरक से हे पिता अब्राहम बोल रहा है। அங்க நரகத்திலிருந்து பிதாவே ஆபிரகாம் என்று அழைக்கிறான். इसका मतलब जीवित रहने के समय प्रार्थना नहीं किया था। இதுக்கு அர்த்தம் என்ன? அவன் உயிரோடு இருக்கும்போது ஜெபிக்கவே இல்லை. मरने के बाद हे पिता अब्राहम बोल रहा है। மரித்த பின்பதாக பிதாவே ஆபிரகாமே என்று அழைக்கிறார். जिंदा है प्रार्थना करना है हम सबको। நம்ம உயிரோடு இருக்கும்போதே ஜெபிக்கணும் நம்ம. प्रेज लॉर्ड। प्रेज लॉर्ड। ये पिता अब्राहम, ஏ தகப்பனே ஆபிரகாமே, हाँ लाजरस को भेज दो ना थोड़ा। லாசரை கொஞ்சம் அனுப்பி விடுங்க. उसका एक अंगूठा में पानी डुबाकर मेरे जीभ में लगाएगा। அவனோட விரலை அவன் தண்ணீரில போட்டு நாவல போடுவான் அவன். इसका अर्थ இதுக்கு அர்த்தம் என்னன்னா, धनवान को मालूम चल गया ஐஸ்வர்யவானுக்கு தெரிந்து விட்டது नरक में पानी नहीं है। ஆமென். நரகத்துல தண்ணீர் இல்லை. इसलिए वो लाजरस को भेजो, पानी लेके भेजो बोल रहा है। இல்ல அதனால தான் லாசருவை தண்ணீரை கொண்டு அனுப்புங்க என்று சொல்கிறான். एक बोतल भी मांगा नहीं, ஒரு பாட்டில் 1 लीटर भी मांगा नहीं, 1 லிட்டர் கேட்கவில்லை, 1 ग्लास भी मांगा नहीं, ஒரு கிளாஸ் கேட்கவில்லை. मांगा तो कितना मांगा? எவ்வளவாக அவன் கேட்டான்? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க। एक बूंद पानी अंगूठा में ऐसे बुड़ा कैसे लगाना जीभ में? ஒரு சொட்டு தன்னுடைய விரல்னால அவன் வாயில போட சொல்றான். इसका अर्थ क्या मालूम है? இதோட அர்த்தம் என்ன? एक बूंद पानी नरक में समुद्र के बराबर है। ஒரு ஆமென் சொட்டு தண்ணீர் வந்து ஒரு கடலை போல நரகத்துல இருக்கு. एक बूंद पानी समुद्र का, एक बूंद पानी नरक में समुद्र के बराबर है। ஒரு சொட்டு தண்ணீர் ஒரு கடலுக்கு சமமாக இருக்கு. लेकिन एक बूंद पानी उधर भी नहीं मिलेगा। ஆனா ஒரு சொட்டு ஆமென் தண்ணீர் அங்கேயும் கிடைக்காது. अभी सब कुछ रिजेक्ट हो जाने के बाद இப்போ எல்லாமே ரிஜெக்ட் ஆன பிறகு
नरक से कितना अच्छा प्रार्थना करेगा सब रिजेक्ट है। நரகத்துல இருந்து எவ்வளவுதான் நல்லா ஜபிச்சாலும் அதெல்லாம் ரிஜெக்ட் ஆயிரும். अभी तुम पापी होकर जीवित रहकर प्रार्थना करो, एक दिन सुनेगा प्रभु। இப்போ நீங்க பாவியா இருந்து உயிரோடு இருந்து ஜபிங்க, ஒரு நாள் இது मन फिराकर नम्र होकर पाप क्षमा करके स्वीकार करके प्रार्थना करे तो प्रभु ग्रहण करेगा एक दिन। மனம் திரும்பி தாழ்மையா இருந்து ஜபிங்க, தேவன் ஒரு நாள் கேட்பார். लेकिन मर जाने के बाद कितना अच्छा प्रार्थना करेगा तभी प्रभु नहीं सुनेगा। ஆனால் மரித்த பின்பதாக எவ்வளவுதான் நல்ல ஜபிச்சாலும் தேவன் கேட்க மாட்டார். लेकिन ये धनवान व्यक्ति ஆனா இந்த ஐஸ்வர்யவான் सारे प्रार्थना रिजेक्ट होने के बाद எல்லா ஜெபம் நிராகரிக்கப்பட்ட பின்பதாக लास्ट को क्या बोल रहे हैं मालूम है? கடைசியாக என்ன சொல்லுகிறான்? हे पिता अब्राहम, ஆபிரகாம் தகப்பனே, ठीक है मैं इसने गलती किया है, நான் இந்த தவறு செய்து விட்டேன், मेरा कर्म का फल मुझे मिल रहा है, நான் என்னுடைய செயலுடைய பலனை நான் मैं नरक में आके गिरा हूँ, நான் நரகத்தில் வந்து मैं விழுந்திருக்கிறேன், आग में तड़प रहा हूँ, நான் அக்னியில நான் துடித்துக் கொண்டிருக்கிறேன். अभी लाजरस को प्लीज गांव में थोड़ा भेजो ना, இப்போ லாசரை கொஞ்சம் எங்க ஊர்ல அனுப்புங்க, गांव को थोड़ा लाजरस को भेजो ना मेरे घर में, और मेरा 5 भाई लोग हैं। லாசரை என் ஊர்ல அனுப்புங்க, 4 சகோதரர்கள் எனக்கு இருக்காங்க. जिंदा रहने के समय कभी भाइयों को याद नहीं किया, உயிரோடு இருக்கும்போது சகோதரர்களை பத்தி நினைக்கவில்லை. लेकिन मरने के बाद अभी भाई लोगों के लिए याद कर रहे हैं, क्योंकि ये नरक का आग इतना भयानक है हमारा घर वाला कोई सह नहीं पाएगा। ஆமென். இப்ப மரித்த பின்பதாக சகோதரரை பத்தி நினைக்கிறேன், ஏன்னா இந்த நரகத்துல இருக்கிற அக்னி யாரும் நம்ம குடும்பத்தார சகிக்க முடியாது. मरने से पहले परिवार के बारे में सोचना है, மரணத்துக்கு முன்பதாக குடும்பத்தை பத்தி யோசிக்கணும். मरने से पहले बच्चों के बारे में सोचना है, மரிப்பதுக்கு முன்பதாக பிள்ளைகளை குறித்து யோசிக்கணும். मरने से पहले भविष्य, मरने से पहले कुछ अच्छा करने के लिए सोचना है। மரிப்பதுக்கு முன்பதாக ஏதாவது நல்லது செய்வதற்கு யோசிக்கணும். धनवान व्यक्ति मर गया, मरने से पहले नरक से अपने 5 भाई को याद कर रहा है। இந்த ஐஸ்வர்யவான் மரித்து போனா நரகத்துல இருந்து தன்னுடைய சகோதரர்களை குறித்து யோசித்து பார்க்கிறான். अब्राहम ने बोला उनको बताने के लिए बहुत लोग हैं, उनसे सुनने का तो बच जाएंगे। ஆபிரகாம் சொன்னார், அவங்களுக்கு சொல்வதற்கு நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள கேட்டா அவங்க தப்பித்துக் अभी கொள்வாங்க. वचन भी आपको सुनाया जा रहा है, ये वचन सुनेंगे पालन करेंगे, मरने से पहले आप भी कुछ बेहतर करके जाएंगे। இப்போ வசனம் உங்களுக்கு போதிக்கப்படுகிறது, நீங்க கேட்டு நீங்க செய்தால் நீங்களும் மரிப்பதுக்கு முன்பதாக எல்லாம் நல்லது तो செய்வீங்க. हमारे जीवन में मरने से पहले अपने परिवार को बारे समझ रखना है। तो நம்ம வந்து மரிப்பதுக்கு முன்பதாக நம்ம குடும்பத்தை பத்தி நம்ம யோசிக்கணும். हमको आत्मिक परिवार और शारीरिक परिवार 2 परिवार है। ஆவிக்குரிய குடும்பம், நம்மளுடைய சரீரம் பிரகாரமான குடும்பம் நமக்கு ये இருக்கு. परिवार के बारे में भी सोचना है, खुद के परिवार के बारे में भी सोचना है। இந்த குடும்பத்தை பத்தி யோசிக்கணும், நம்மளுடைய சொந்த குடும்பத்தை பத்தி யோசிக்கணும். याकूब का 2 पत्नी है, யாக்கோபுக்கு 2 மனைவிகள் இருந்தாங்க. दोनों को उसने ध्यान रखा। 2 பேரையும் அவன் பார்த்தான். एल्केना को 2 पत्नी है, दोनों को ध्यान रखा। எல்கேனாக்கு 2 மனைவிகள் இருந்தாங்க, 2 பேரையும் அவன் பார்த்தான். हमारे जीवन में शारीरिक परिवार भी है, आत्मिक परिवार भी है, हमको ध्यान रखना है। நம்மளுடைய வாழ்க்கையில சரீர பிரகாரமான குடும்பம் இருக்குது, ஆவிக்குரிய குடும்பம் இருக்கு, ரெண்டையும் பார்க்கணும். शारीरिक परिवार कौन सा है? ஆமென். சரீர பிரகாரமான குடும்பம் என்னது? आप और आपके घराने जो घर में रहते हैं ना, நீங்க உங்க வீட்ல உங்க குடும்பம் இருக்குறதுல 2 बच्चे 3 बच्चे जो भी आप लोग रहते हैं ना, 2-3 பிள்ளைகள் இருக்காங்க இல்லையா, उस शारीरिक परिवार है। அதுதான் அவங்களுடைய சரீர பிரகாரமான आत्मिक குடும்பம். परिवार कौन है? ஆவிக்குரிய குடும்பம் என்னது? अभी हमारा पास्टर जी हमारा पिता है, हम सब लोग उसके आत्मिक परिवार के संतान है। இப்போ நம்ம பாஸ்டர், நம்ம தகப்பனா இருக்கிற அவருடைய குடும்பத்தில் நம்ம எல்லாரும் பிள்ளைங்களா இருக்கிறோம். आप और मैं मरने से पहले यहाँ का भी ध्यान रखना और खुद का घर का भी ध्यान। நீங்களும் நான் மரிப்பதற்கு முன்பாக இதையும் பார்த்துக்கொள்ளணும், நம்மளுடைய குடும்பத்தையும் பார்த்துக்கொள்ளணும். कई लोग क्या करते, खुद के बारे में सोचते नहीं, इसका दौड़ेंगे उसका दौड़ेंगे इसका काम करेंगे, खुद का काम के बारे में समय नहीं रखते। நிறைய பேர் என்னது மரிப்பதற்கு முன்பாக இதை அதை இதுன்னு பார்த்துக்கொள்வார், தன்னுடைய குடும்பத்தை பார்க்கிறது இல்லை. आप कुछ भी करो, मरने से पहले परिवार को बच्चे को ऐसे निराधार करके छोड़ के नहीं जाना। நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனா மரிப்பதற்கு முன்பாக பிள்ளைங்களை அனாதைகளாக விட்டு போகாதீங்க. किसी को भी आप मरने से पहले वो बोलना चाहिए, मेरा पापा मेरा मम्मी कुछ तो किया है, मैं जी सकता हूँ अभी। உங்க மரணத்துக்கு முன்பதாக உங்க பிள்ளைங்க சொல்லணும், எங்க தாய் தகப்பன் ஏதோ செய்துட்டு போயிருக்காங்க, நான் இதை பிழைத்துக் கொள்வேன் என்று. हिजकिया 15 साल और जिया, எசேக்கியா 15 வருஷம் இன்னும் வாழ்ந்தான். 5 साल राज्य को दिया, 5 வருஷம் ராஜ்யம் செய்தார், 5 साल परिवार को दिया, 5 வருஷம் குடும்பத்துக்கு கொடுத்தார், 5 साल खुद को शुद्ध करके लिया। 5 வருஷம் தன்னை சுத்திகரித்துக் கொண்டான். हमको प्रभु अगर जीवित रखा है तो நம்மளை தேவன் உயிரோட வைத்திருக்கிறார் என்றால் हमारे परिवार के लिए हमारे लिए समय को लेना है। நம்மளுடைய குடும்பத்துக்கு
உங்களுக்காக நமக்காக நம்ம சமயத்தை எடுக்கிறோம். प्रभु के नाम की स्तुति हो। ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். समय हो रहा है, मैं और शॉर्ट करता हूँ। நேரம் போகிற நான் இன்னும் சுருக்கமாக சொல்கிறேன். दाऊद मरने से पहले दो बात बोला है। தாவீது மரணத்துக்கு முன்பதாக ரெண்டு காரியத்தை சொன்னார். अभी दुनिया में किसी का माँ पापा अच्छा धनवान रहते ना, अच्छा प्रॉपर्टी कमाने वाला रहते, किसी को कभी टाइम मिला नहीं रहेगा, बोला नहीं रहेगा। நிறைய இந்த உலகத்துல சில தாய் தகப்ப நல்ல வசதி வாய்ப்பு உண்டு, நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கி வைத்திருந்தால் उनको बुलाएंगे, बेटा आओ, बेटी आओ बोलेगा। அவங்கள கூப்பிடுவாங்க, வாங்க வாங்க மகனே வாங்க. लास्ट स्टेज में पापा मम्मी या जो भी बेड में सोया रहेगा ना, लास्ट स्टेज, அப்புறம் அவங்களுடைய கடைசி காலத்துல அவங்க படுக்கையில் இருக்கும்போது बोलेंगे फलाना जगह में इतना एकड़ जमीन है, फलाना लोगों को इतना पैसा दिया था, ये सब लिस्ट बोलते 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 इसका जान निकल जाएगा। அவங்க சொல்லுவாங்க இவங்களுக்கு இவ்வளவு பைசா கொடுத்துருக்கேன், இந்த இடத்துல வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கும் போதே அவங்க மரித்து போவாங்க. लेकिन हमारा तो ऐसे कोई नहीं, बोलने के लिए कुछ नहीं, हमको मालूम है हमारा पापा मम्मी का स्टैंडर्ड क्या था। हालेलुया। लेकिन ஆனா நம்மளுடைய காரியங்கள் அப்படி இல்ல, நம்மளுடைய தாய் தகப்பனுடைய காரியங்கள் நமக்கு தெரியும். लेकिन दाऊद मरने से पहले दो अच्छी बात बोला, ये बोल के खत्म करूंगा मैं। ஆனா தாவீது வந்து மரிப்பு பின்பதாக ரெண்டு காரியத்தை சொல்லி மரித்தான். இதை சொல்லி நான் முடிக்கிறேன். हाँ, पहला बात उसने क्या कर रहा है मरने से पहले, மரிப்பதுக்கு முதலாவது என்ன சொன்னான்? मंदिर तो उसके द्वारा बनेगा नहीं है, ஆமென். ஆலயம் அவனால கட்டப்படாது, किंतु मंदिर के लिए जो जो सामान चाहिए सारे सामान को इकट्ठा करके मर गया बोल के लिखा है। ஆனா ஆலயத்துக்காக என்னெல்லாம் தேவையோ அந்த எல்லா பொருட்களை சேகரித்து அவன் மரித்து போனான். आपसे कुछ नहीं हो सकता, ओके नो प्रॉब्लम। நீங்க ஒண்ணும் செய்ய முடியாது, பரவாயில்ல. आप घर नहीं बना सकते, ओके नो प्रॉब्लम। நீங்க வீடு கட்ட முடியாது, பரவாயில்ல. आप मंदिर बना नहीं सकते, ओके नो प्रॉब्लम। நீங்க ஆலயம் கட்ட முடியாது, பரவாயில்ல. आप बच्चे का शादी करवा नहीं सकते, नो प्रॉब्लम। நீங்க பிள்ளைங்களுக்கு திருமணம் செய்ய முடியாது, பரவாயில்ல. आपसे कुछ नहीं होगा, नो प्रॉब्लम। நீங்க ஒண்ணும் செய்ய முடியாதுனாலும் பரவாயில்ல. लेकिन जो कर सकता है उसके लिए कुछ छोड़ के जाना है। ஆனா யார் செய்ய முடியுமோ அவங்களுக்காக ஏதாவது சேகரித்து போகணும். दाऊद मरने से पहले தாவீது மரிப்பதற்கு முன்பதாக 6 बातों को संचय किया बोल के लिखा है। 6 காரியங்களை அவன் சொன்னான் என்று. ये 6 बात कभी बाइबल स्टडी में बताऊंगा मैं। இந்த 6 காரியங்களை நான் பைபிள் ஸ்டடியில் என்னைக்காவது சொல்லுவேன். 6 बातों को दाऊद ने संचय किया, उसके बाद मर गया। 6 காரியங்களை சொல்லி அவன் அதுக்கு பின்பதாக மரித்து போகிறான். उसमें सोना बनाया, सोना संचय किया, அவன் தங்கத்தை குறித்து சொன்னான், चांदी संचय किया, அவன் வெள்ளியை குறித்து சொன்னான், और उसने ब्रास संचय किया, पीतल ब्रास ओके, வெங்கலத்தை குறித்து சொன்னான், और उसने लोहा संचय किया, அவன் இரும்பை குறித்து சொன்னான், और कुछ अच्छे लकड़ी संचय किया, அப்புறம் சில மரங்களை அவன் और पत्थर भी संचय किया बोल के लिखा है। அவர் கல்லுகளை அவன் சேகரித்தான். ये जितना भी नाम लिया मैं, இந்த காரியங்களை சொன்னேனோ इसका आत्मिक अर्थ और वचन के साथ है। இதுக்கு வந்து ஒரு ஆவிக்குரிய அர்த்தமும் வசனமும் உண்டு. हाँ, उदाहरण के लिए உதாரணத்துக்கு ब्रास कहने से अनुग्रह को दर्शाता है, வெங்கலம் வந்து கிருபையை காண்பிக்கிறது, सोना कहने से विश्वास को दर्शाता है, தங்கம் வந்து விசுவாசத்தை और காண்பிக்கிறது, चांदी कहने से उद्धार को दर्शाता है, வெள்ளி வந்து ரட்சிப்பை காண்பிக்கிறது, लोहा कहने से स्थिरता को दर्शाता है, இரும்பு வந்து நம்மளுடைய நிலைநிற்பை காண்பிக்கிறது, लकड़ी कहने से नम्रता को दर्शाता है, கட்டைகள் வந்து நம்மளுடைய தாழ்மை காண்பிக்கிறது, पत्थर कहने से यीशु मसीह को दर्शाता है। கல் வந்து இயேசுவை குறிக்கிறது. दाऊद मरने से पहले ये सारे चीज को बना के लिया। தாவீது மரிப்பதற்கு முன்பதாக இந்த எல்லா காரியத்தையும் அவன் சேகரித்தான். एक दिन एक विराट बड़ा मंदिर सोलोमन बनाएगा, ஒரு நாள் ஒரு பெரிய ஆலயத்தை சாலமோன் கட்டுவான். लेकिन कुछ भी चीज का कमी नहीं होने के लिए पापा उसके लिए क्या किया, सब संचय करके रखा है। ஆனா எந்த ஒரு ஆமென் குறைகளும் இருக்காதபடி அவனுடைய தகப்பன் எல்லாவற்றையும் என்ன சேகரித்துக் கொண்டான். हमारे जीवन में मरने से पहले हमारे बच्चों के लिए, हमारे घर के लिए, हमारा प्रभु का सेवा के लिए, काम के लिए कुछ तो रख के जाना है। நம்மளுடைய மரணத்துக்கு முன்பதாக நம்மளுடைய குடும்பத்துக்காக, நம்மளுடைய சபைக்காக, தேவனுடைய காரியங்களுக்காக ஏதாவது சேகரித்து போகணும். विश्वास को रख के जाना है, விசுவாசத்தை வைத்து போகணும், उद्धार को रख के जाना है, ரட்சிப்பை வைத்து போகணும், अनुग्रह को रख के जाना है, கிருபையை வைத்து விட்டு और போகணும், मसीह में स्थिर रह के जाना है, ஆண்டவருக்குள்ள உறுதியாக இருந்து போகணும், हमेशा नम्रता को रख के जाना है, எப்பொழுதும் தாழ்மையை வைத்து நம்ம போகணும், और यीशु मसीह को हमारा हृदय में रख के जाना அப்புறம் है। இயேசுவை நம்மளுடைய இருதயத்தில் வைத்து போகணும். मरने से पहले ये सारे काम को हमको करना है। மரணத்துக்கு முன்பதாக இந்த எல்லா காரியத்தையும் நம்ம செய்யணும். प्रभु के नाम की स्तुति हो। ஆண்டவருடைய நாமத்துக்கு लास्ट ஸ்தோத்திரம். बात बोल के मैं समाप्त நான் करूंगा। கடைசி காரியங்களை சொல்லி நான் முடிக்கிறேன். दाऊद मरने से पहले தாவீது மரிப்பதற்கு முன்பதாக बच्चे लोगों को बुलाया। ஆமென் சின்ன பிள்ளைகளை கூப்பிட்டான். हाँ, सुन रहे हैं? கேக்கீங்களா? अभी बच्चे लोगों को बुलाया बोलने से
वो दाऊद के पास कितने बच्चे थे समझ रहे ना? சின்ன பிள்ளைங்களை கூப்பிட்டானா தாவீதோட பிள்ளைகள் எவ்வளவு என்று अभी உங்களுக்கு सारे புரியுங்களா? बच्चे सोचा रहेंगे पापा मुझे बेरसबा में रहने वाला जगह देगा, शायद यरूशलेम में रहने वाला जगह देगा, शायद बेतल में रहने वाला जगह, ये सोचा रहेगा। அவங்க பிள்ளைங்க யோசிச்சிருப்பாங்க பெர்சேபால இருக்க இடம் எனக்கு தருவாங்க, எருசலேம்ல இருக்க இடம் எனக்கு தருவாங்க அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க. कुछ नहीं दिया। அவன் ஒண்ணுமே கொடுக்கல. क्या दिया मालूम है? என்ன கொடுத்தாங்க தெரியுமா? बच्चों को बुलाया दाऊद ने, பிள்ளைங்களை கூப்பிட்டான் தாவீது. बहुत कमजोर होके बुढ़ा होके मरने की परिस्थिति में खटिया में लेटा था दाऊद ने, ரொம்ப பலவீனப்பட்டு அவன் படுக்கையில படுத்து கொண்டிருந்தான் தாவீது. आया बच्चे लोगों को बुलाया, பிள்ளைங்களை கூப்பிட்டான். उनको लगा मूसा का व्यवस्था सिर्फ दे दिया। அவங்களுக்கு மோசேயோட நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். हालेलुया, ஹalleluya. हमारा मरने से पहले हमारे बच्चे को व्यवस्था देना है। நம்மளுடைய இருதயத்துல இருந்து நம்ம பிள்ளைங்களுக்கு அவன் நியாயப்பிரமாணத்தை கொடுக்கணும். तुम्हारा जीना चलना देखना बैठना सब कुछ कमाना ये व्यवस्था में व्यवस्थित रीति से लिखी गई है। इसको पढ़ो, इसको बढ़ो, इसको इसके अनुसार जियो बोल के दाऊद दे दिया। உங்களுடைய உட்காரது எழுந்திருக்கிறது எப்படி செய்யணும் என்று எல்லாமே இந்த நியாயப்பிரமாணத்துல கொடுக்கப்பட்டிருக்கு என்று தாவீது சொன்னார். पढ़िए पहला राजा दूसरा अध्याय 1-3 वचन। पहला राजा दूसरा अध्याय पहला और तीसरा। पहला राजा दूसरा अध्याय 1 और 3। फर्स्ट किंग हाँ 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 आमेन। समझ गया? புரிந்துட்டா உங்களுக்கு? दाऊद ने सोलोमन को बुलाया, தாவீது சாலமோனை கூப்பிட்டார். तुम और तुम्हारा बच्चे अगर उच्च जगह में जाना चाहते हैं तो, நீனும் உன்னோட பிள்ளைங்களும் உயர்ந்து இருக்கும்படிக்காக, बहुत अच्छे सम्मान के साथ जीना चाहते हैं तो, நல்ல மதிப்போட मैं வாழணும் कुछ என்றால் भी नहीं दे सकता अभी। நான் இப்போ ஒண்ணுமே கொடுக்க முடியாது. मूसा की व्यवस्था में दे के जा रहा हूँ। மோசே நியாயப்பிரமாணத்தை நான் கொடுத்து விட்டு போகிறேன். इसलिए हमारा संडे स्कूल चल रहा है, सारे बच्चे इधर आके बैठना है। இதனால தான் சண்டே ஸ்கூல் நடக்கிறது. எல்லா பிள்ளைங்களும் இங்க வந்து உட்காரணும். हमारा जवान बच्चे भी आके सुनना है। வாலிபர்களும் வந்து உட்காரணும். अच्छा मम्मी पापा रहेगा, बच्चे को कभी बाहर नहीं छोड़ेगा। நல்ல தாய் தகப்பன் இருந்தால் பிள்ளைங்களை வெளியே விட மாட்டாங்க. आने वाला दिन में बहुत अच्छे अच्छे सब्जेक्ट में वचन मिलेगा, इसलिए हम सब लोग मरने से पहले बच्चे को व्यवस्था देना है मूसा का। வருகிற நாட்கள்ல நல்ல வசனங்கள் கிடைக்கும். மரணத்துக்கு முன்பதாக நியாயப்பிரமாணத்தை பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும். मरने से पहले बाइबल की बात हम सिखाना है। மரணத்துக்கு முன்பதாக அவன் பைபிள்ல இருக்கிற காரியங்களை கற்றுக் கொடுக்கணும். दुष्ट दुनिया में दुष्ट लोगों के बीच में कैसे के सच्चा जिंदगी जीना बाइबल सिखाती है। இந்த மோசமான உலகத்திலும் மனிதர்கள் மத்தியில் எப்படி வாழணும் என்று பைபிள் கற்றுக் கொடுக்கிறது. बाइबल लिखा सबसे अच्छा लोग बोल के तुम जिसको सोच रहे हो वो सबसे बड़ा कांटा है। பைபிள்ல எழுதப்பட்டிருக்கிறது யாரை நீங்க நல்லவர்கள் என்று சொல்லுங்க, அவங்க தான் ரொம்ப மோசமான நபர்கள். उस மோசமான लोगों के बीच में आप कैसे रहना बाइबल सिखाती है। அந்த மோசமான நபர்கள் மத்தியில் எப்படி வாழணும் என்று பைபிள் கற்றுக் கொடுக்கிறது. दाऊद ने सोलोमन को बोला मैं मूसा का व्यवस्था दे रहा हूं, तू और तेरा बच्चे को यही सिखाना, हमारे चाल चलन हमारा बैठना उठना सब कुछ व्यवस्था के अनुसार होना चाहिए। தாவீது சாலமோன்ட்ட சொன்னார், நான் மோசேயின் நியாயப்பிரமாணத்தை கொடுக்க நம்மளுடைய எழுந்திருக்கிறது உட்கார்றது எல்லாம் இதன் அடிப்படையில் இருக்கணும் என்று சொன்னார். इस व्यवस्था को पालन करते हुए இந்த நியாயப்பிரமாணத்தை கைக்கொண்டு सोलोमन ज्ञानी हो गया। சாலமோன் ஞானவானாய் மாறினார். इतना ज्ञान से सब कुछ सजाने लगा, அவ்வளவு ஞானமாய் எல்லாவற்றையும் அலங்கரிக்க தொடங்கினார். सीबा का रानी उसका ज्ञान की कामों को देखने के लिए वहां से आई है। ஆமென். பெரிய ராணி அவனுடைய காரியங்களை பார்க்கும்படிக்காக வந்தாங்க. आप अगर व्यवस्था के अनुसार जीवन बिताएंगे तो, நீங்க நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்க்கை வாழ்ந்தால், आप मर जाएंगे तो भी आपकी कार्य चर्चित रहेगा। நீங்க மரித்து போனாலும் உங்களுடைய பத்தி இருக்கிற காரியங்கள் பேசிக்கொண்டு आपकी बात चर्चित रहेगा। உங்களை பத்தி ஆமென் பேசப்படும். सोलोमन दाऊद ने मरने से पहले बच्चे को बाइबल दिया, व्यवस्था दिया। தாவீது மரிப்பதற்கு முன்பதாக பிள்ளைங்களுக்கு பைபிள் கொடுத்தார், நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். हमारे जीवन में व्यवस्था क्या करता है? पूर्ण रीति सबको मनुष्य बनाता है। நம்மளுடைய
வாழ்க்கையில நியாயப்பிரமாணம் என்ன செய்கிறது ஒரு நம்மளை ஒரு முழுமையான மனிதனாய் மாற்றுகிறது 19 का 7 भजन संहिता 19 का 7 में लिखा है परमेश्वर का वचन व परमेश्वर का व्यवस्था हम सबको बुद्धिमान बना देती है। சங்கீதம் 19:7 சொல்லுகிறது தேவனுடைய நியாயப்பிரமாணம் நம்மளை ஞானவானாய் மாற்றுகிறது हम सबको, हम जैसे मूर्खों को, हम जैसे दुर्बल को परमेश्वर का व्यवस्था हमको ज्ञानी बनाएगा। நம்மளை போல இருக்கிற நபர்களை தேவன் ஞானவானாய் மாற்றுகிறார்। हमको लोग के कुछ भी समझने दे, लेकिन मरने से पहले हमको पवित्र शास्त्र के बारे में कुछ मालूम होना चाहिए। நம்மளை பத்தி ஜனங்கள் என்ன யோசிச்சாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு ஆனா மரிப்பதுக்கு வந்து பைபிளை பத்தி ஏதாவது தெரிந்திருக்கணும்। मृत्यु हमारे लिए अच्छा चीज है। மரணம் நம்மளுக்காக ஒரு நல்ல காரியம்। जिस समय मरेंगे उसी समय यीशु का चेहरा हम देखेंगे। எப்போ மரிப்போமோ அப்போமே இயேசுவை பார்ப்போம்। लेकिन यीशु को देखने से पहले या यीशु के पास जाने से पहले, ये धरती को छोड़ने से पहले, यीशु का बाइबल है, ये पवित्र शास्त्र आपको और मुझे कुछ करने के लिए कहता है, वो करना पड़ेगा। ஆனா இந்த மரிப்பதுக்கு முன்னதாக இந்த உலகத்தை விடுவதற்கு முன்னதாக இந்த பைபிள்ல இருந்து நம்ம ஏதாவது செய்யணும்। प्रभु के नाम की स्तुति हो। ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்। बाइबल कहती है अगर पवित्र शास्त्रों को हमारा हृदय में रखेंगे तो பைபிள் சொல்லுகிறது நம்ம வசனத்தை நம்மளுடைய இருதயத்தில் வைத்தால் हमारा हृदय को सुंदर बनाएगा। நம்மளுடைய இருதயத்தை அதை ரொம்ப அழகாக மாற்றும்। एजरा 7 का 10 वचन कहता है, எஸ்ரா 7 का 10 वचन कहता है 7:10, 7:10 இப்படியாக சொல்லுகிறது। हाँ, पवित्र शास्त्रों को मेरे हृदय में रखा है நான் தேவனுடைய வசனத்தை என் மனதில் और வைத்திருக்கிறேன்। उस वचन के अनुसार मैं बुद्धि की बात सिखाता हूँ। அதன்படி நான் ஞானத்தை கற்றுக் கொடுக்கிறேன்। सो मेरे प्यारे प्रभु के लोग, मरने से पहले व्यवस्था को ग्रहण करना। பிரியமானவர்களே, மரணத்துக்கு முன்பதாக பைபிளை मैं கற்றுக்கொள்ளணும்। शॉर्टली कुछ विशेष बातों को बताया है। நான் சுருக்கமாய் சில விசேஷமான காரியங்களை ऐसे சொல்லியிருக்கிறேன்। बाइबल में कुछ अच्छे लोग मरने से पहले कुछ काम किया है, ये बारे में आप भी बताया। பைபிள்ல சில நல்லவர்கள் மரிப்பதற்கு முன்பதாக என்ன செய்தாங்கன்னு நான் சொன்னேன்। लेकिन और कुछ व्यक्ति है मरने से पहले कुछ भी नहीं किया बोल के बाइबल कहती ஆனா है। சிலருக்கு வந்து மரிப்பதற்கு முன்பதாக ஒண்ணுமே செய்யல என்று எழுதப்பட்டிருக்குது। उदाहरण के लिए अबीगेल का पति, உதாரணத்துக்காக அபிகேலோட கணவன், हाँ, उसने मरने से पहले मूर्खता के साथ मर गया बोल के बाइबल कहती है। அவன் மரிக்கும் போது அவர் மூடனை போல மரித்து போனான்। दारू पी पी के मर गया बोल के कहती है। அவன் சாராயம் குடித்து குடித்து அவன் மரித்து போனான் என்று हृदय சொல்லப்பட்டிருக்கிறது। को पत्थर पलट के मर गया बोल के लेके आया। அவன் இருதயத்தை கெடுத்து அவன் மரித்து போனான் என்று तो எழுதப்பட்டிருக்கிறது। इसलिए हम मरने से पहले यीशु को जानकर मरना है। அதனால தான் நம்ம மரிப்பதற்கு முன்பதாக இயேசுவை அறிந்து மரிக்கணும்। मरने से पहले व्यवस्था को पकड़ के मरना है। மரிப்பதற்கு முன்பதாக நியாயப்பிரமாணத்தை பிடித்துக்கொண்டு மரிக்கணும்। आप सबको और मुझको प्रभु आशीष करिए वचन से। நாம உங்க எல்லாரையும் எண்ணி தேவன் இந்த வசன நிமித்தமாய் கிருபை நிறைந்த ஆசீர்வதிப்பார்। நல்ல ஆண்டவரே கர்த்தாவே, अनुग्रह से भरा हुआ अच्छा परमेश्वर पिता, ஆசீர்வதிக்கப்பட்ட आशीषित किए गए பரிசுத்த பகல் வேளைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ये पवित्र ஸ்தோத்திரிக்கிறோம்। दोपहर के वक्त स्तुति करते धन्यवाद திரு करते हैं। சந்நிதியில வர आपके सुंदर सम्मुख में आने के लिए, கிருபைக்காக நன்றி ஆண்டவரே। आपके आराधना करने के लिए, देव अनुग्रह के लिए நல்ல धन्यवाद। வார்த்தைகளை தந்து अच्छे वचनों को दी, மரிப்பதற்கு முன்னதாக என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து நிறங்களோடு பேசியிருக்கிறார்। मरने से पहले क्या क्या करना है उसे लेकर आप हमसे बात की। ஆண்டவரே, இந்த காரியங்களை எங்களுடைய மனதிலே கொண்டு நாங்கள் ஒவ்வொரு நாளும் செயல்பட நிறங்களுக்கு உதவி செய்। प्रभु, इन बातों को हम मन में रखकर हर एक दिन काम करने के लिए हमें सहायता அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீர்। आए हुए हर एक बच्चों को आशीष இடத்துல कीजिए। யாராகிலும் பலவீனத்தோட इस இருப்பாங்க, जगह पर कोई निर्बल है तो சுகத்தை கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன்। चंगाई का आज्ञा देकर प्रार्थना करता இயேசுவின் हूं। நாமத்தில் यीशु के नाम से சுகத்தை கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன்। चंगाई का आज्ञा देते அந்த हैं। ஒவ்வொருவரையும் आए हुए ஆசீர்வதித்தருளுவீராக। हर एक को आशीष कर दीजिए। வராதவர்களை வர நாளிலே கொண்டு வா। जो नहीं आए उनको आने वाले दिनों में பிதாவே, लेकर புதிய आइए। ஆத்துமாக்களை வர நாளிலே கொண்டு வருவீராக। प्रभु, नए प्राणों को भी आने वाले दिनों में உம்முடைய लेकर கரங்களில் आइए। ஒப்புக் கொடுக்கிறோம்। आपके हाथों में हम இந்த अपने आप को வாரம் सौंपते முழுவதும் हैं। பிள்ளைகளை காத்து ये हफ्ते भर நடத்துவீராக। बच्चों को सुरक्षित चलाइए। போகிலும் வருகிலும் கூட இரு। आने जाने में साथ रहिए। பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம்। पिता, आपको धन्य हो। ஆண்டவரே, இந்த வாரத்தில் பிறந்த நாளை திருமண நாளை காண்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன்। प्रभु, ये हफ्ते जन्मदिन शादी के दिन देखने वाले बच्चों के लिए प्रार्थना ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன்। आशीष कर हम प्रार्थना நன்மைகளை करते हैं। காணச் செய்வீராக। भलाइयों को देखने के लिए நன்மைகளை सहायता காணச் कीजिए। செய்। भलाई देखने அதே की போல सहायता தூர कीजिए। இடத்தில் இருக்கிற பிள்ளைகளை நினைவு इसी கூறுவார்। प्रकार दूर रहने वाला बच्चों का स्मरण करते हैं। கர்த்தர் காத்துக்கொள்। प्रभु, आप रक्षा कर உம்முடைய दीजिए। கரங்களை முழுமையாக आपके ஒப்புக்கொடு। हाथों में पूरी तरह से சபை सौंपते हैं। ஆசீர்வதிப்பீராக। पूरे सभा को आशीष அதே போல எங்க कीजिए। பிரயாணத்திலும் கூட இரும்। मेरी यात्रा में साथ रहिए। ஆண்டவரே, தடைகள் எல்லாம் மாற்று। सारे रुकावटों को बदल இந்த दीजिए। இறுதி ஆராதனை எல்லாம் ஆசீர்வாதமாய் நடக்க உதவி ये செய்। आखिरी का आराधना सब आशीषित होने के लिए हम प्रार्थना சபையுள்ள करते கரங்களை ஒப்புக் கொடுக்க। हैं। हाथों में सौंपते हैं। உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்பு। आपके बच्चों को आशीष कर துதி கன மகிமை எல்லாம் நமக்கு ஒருவருக்கே செலுத்து। स्तुति आदर महिमा केवल आपको देता हूं। இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, यीशु के नाम से प्रार्थना सुने जीवित अच्छे पिता। ஆமென்। आमेन। என் ஆத்துமாவே கர்த்தரை ये ஸ்தோத்திரி। मेरे मन यहोवा को धन्य कर। என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை जो ஸ்தோத்திரி। कुछ उनमें इसके पवित्र नाम को என் धन्य कर। ஆத்துமாவே கர்த்தரை हे मेरे ஸ்தோத்திரி। मन यहोवा को धन्य कर। கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் और மறவாதே। से किसी
व्यवहार को न भूलना। ஆமென். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் हमारा यहोवा यीशु मसीह का अनुग्रह, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் पिता परमेश्वर का प्रेम, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் ஸ்நேகம் சமாதானம் சந்தோஷம் பாதுகாப்பு पवित्र आत्मा का संगति, स्नेह, समाधान, सुरक्षा இன்வரை சதா காலத்தோடு வரைக்கும் மட்டும் நம்ம இவரோடு கூட இருப்பது. अब से लेकर सदा उनका आगमन तक हमारे साथ बने रहे। आमेन। ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவரை ஒரு வாழ்த்து கடஞ்சலும் கர்த்தர் உங்களை एक ஆசீர்வதிப்பார். दूसरे को बधाई देकर जाए, प्रभु आपको आशीष करे।